ஸ்க்ரீன் ஷோ ஆகுதுங்களா? ஒருத்தனை மட்டும் மைக் ஆன் பண்ணி பேசுங்கயா. ஷோ ஆகுது ப்ரோ. ஓகே. ஸோ ஒருத்தர் மட்டும் இன்டராக்ட் பண்ணுங்க. வேற டவுட் இருந்தா கூட மைக் ஆன் பண்ணி கேட்டுருங்க. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன காட்டணும் அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து எங்க இருந்து ஆரம்பிக்கணும் ப்ரோ? ஓகே, வழக்கம் போல மாரி அண்ணன் வந்து போட்டார் பப்ளியார் சொல்லி வாங்க 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 வாங்க. ஓகே, நான் வந்து இந்த வாரம் நடந்த செட்டப்பை பத்தி சொல்றேன். ஓகேங்களா? பிரேக் டவுன் இந்த வாரம் பிரேக் டவுனுக்கு வந்து போயிடலாம். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது மண்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மண்டே மோஸ்ட்லி ட்ரேட் எடுக்காதீங்க. மண்டே பெரும்பாலும் மண்டே வந்து சில நம்பி, அதாவது போன வாரத்தோட பெண்டிங் வந்து மண்டே நடக்கும். ஆனால் பெரும்பாலும் மண்டே வந்து ட்ரேட் எடுக்க சேஃப் கிடையாது. ஏன்னா அதுதான் மண்டே அந்த வாரத்துக்கான லிக்விடிட்டியோ இல்லைனா ஓப்பன் ஐலோ க்ளோஸோ ஃபிக்ஸ் பண்ணுற ஓப்பன் ஏரியா. அவன் மேலே வைக்கிறானா கீழே வைக்கிறானு தெரியாமல் நம்ம எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும். அதனால் மண்டே மோஸ்ட்லி ட்ரேட் எடுக்க அவாய்ட் பண்ணுங்க. பட் உங்களோட மாடல் உங்களோட செட்டப்பு எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, மண்டே பிளாங்காக எடுக்காதீங்க. ஆனால் உங்கள் செட்டப் கிடைச்சா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதில் எந்த ஒரு குறை நிறைகளோ எதுவும் கிடையாது, நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் இது மைண்டில் வச்சுக்கோங்க, மண்டேனா எடுக்கவே கூடாதுன்னு கட்டாயம் கிடையாது. உங்கள் செட்டப் இருந்தால் எடுக்கலாம். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம், இது கண்டிஷன் தான். அந்த கண்டிஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்கியூஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் இதை மறந்துடுங்க, இந்த கேண்டிலாம் மறந்துடுங்க. ஓகேங்களா? இந்த கேண்டிலாம் மறந்துடுங்க. இதை வரைக்கும் பார்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்லி கேண்டில்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் நமக்கு தொடங்குது அப்படிங்கும்போது மந்த்லி கேண்டில்லாம் வைக்கணும். மந்த்லி ப்ரொஃபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் இப்போ நம்ம வீக்லி இந்த மே மாதத்தோட எண்டில் இருக்கோம், மிட் பாயிண்டில் இதில் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம மந்தில் வச்சு பார்க்கணும் அவசியம் இல்லை. வச்சுட்டு உங்கள் கண்ணுக்கு என்ன பிடிஆரே, என்ன மாதிரி ப்ரைஸ் லெவல் என்ன தெரியுதோ, டிபெண்ட் ஆன ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க. நான் ஐசிடி ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பை சைடுக்கான ஃபேர் வேல்யூ கேப் தெரியுது. ஸோ நான் அதை எஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? என்னது? ஓகே, இது வரும் ஒரு எஃப்இஜி, வீக்லி எஃப்இஜி. இப்போ யாராவது ஒருத்தரோட ஆமாச்சாமி போடுங்க. எல்லாருமே மௌன ராகத்தில் இருக்காதீங்கயா. ஒருத்தர் மட்டும் பேசுங்கயா, ஒருத்தர் பேசுங்கயா, அதுக்குன்னு இப்படியா? ஐயோ, மேல போய் ஆணி ஏறான், நீ புடுங்கிறதெல்லாம் தேவலா நீ தான் சொல்லி உள்வாங்கிறதா ஓவரா பண்றீங்கயா. சொல்லுங்க. டவுட் இப்பயா அந்த இது வால்யூம் இம்பேலன்ஸ் தானே இதுவா? ஆமா, இந்த இடம் தானே. அது இதை மறந்துரு. நம்ம இப்போதைக்கு வீக்லி அனலைஸ் பண்றோம். இந்த வாரம் எப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை மறந்துரு. இப்போ இப்படி இருக்கு அப்படின் போது வைக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வாரம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆனோடனே ஒரு கேப் டவுன் கிரியேட் ஆயிட்டான். ஓகேங்களா? ஆமா சொல்லுங்கப்பா. ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மைக் ஒருத்தர் பேசுங்க. எல்லாரும் பேசும்போது நாய்ஸ் கேட்கணும் தான் சொல்றேன். ஒருத்தர் பேசலாம், தப்பு இல்லை. யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணி ஆன் பண்ண போறான்னு சொல்லுங்க. எப்பா ஏன் பஞ்சாயத்து பண்றீங்க? ஓகே, இது வந்து வெள்ளிக்கிழமை போன வாரத்தோட 9ஆம் தேதியோட வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? இப்போ மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆனோடனே நமக்கு என்ன பண்ணியிருக்கான், கேப் டவுன் கிரியேட் பண்ணுங்க. இது வால்யூம் பேலன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த எஃப்இஜியை தூக்கிடுவோம், இப்போ நமக்கு தேவையில்லை. ப்ரைஸ் எந்த ஜோனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயத்த நான் சொல்லித்தர போகிறேன். இதை நானே இந்த வாரம் தான் கற்றுக்கிட்டேன். ஓஹோ அப்படின்னு நானும் தான் உங்க கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்க வால்யூம் பேலன்ஸு? எஃப்இஜினே வச்சுக்கலாம். ஐ மீன் இது எஃப்இஜியோட கேட்டகரிக்குள்ளே தானே வருது, அதனால் நான் எஃப்இஜின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? பட் அங்கே ஆக்சுவலாக வால்யூம் பேலன்ஸை டைப் பண்ணணும், அதுக்கு பதிலாக எஃப்இஜின்னு போட்டுக்கிட்டேன். எனக்கு புரியும், அதனால் நான் அப்படி போட்டுக்கிட்டேன். டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகே, இப்போ மண்டே அன்னைக்கு கேப் கிரியேட் பண்ணி என்ன பண்ணா, இது வால்யூம் பேலன்ஸ் தான். ஏன்னா ஸ்பேஸ், அதாவது ஃப்ரைடே ஆக்சுவலாக வந்து எஃப்இஜின்னு கூட வால்யூம் இம்பேலன்ஸ்னு சொல்லலாம். பட் ஐசிடி ஆக்சுவலாக எப்படி கிளைம் பண்ணுவான்னா, நியூ வீக்கு ஓப்பன் கேப்னு சொல்லுவார். அதாவது நியூ டே, அதாவது இந்த மண்டே ஓப்பன் புது நாள் பிறக்குது, இது நியூ வீக்கு ஓப்பன் கேப்னு சொல்லலாம், இல்லை நியூ டே ஓப்பனிங் சொல்லலாம். வீக்லி வச்சா அது நியூ டே ஓப்பன் கேப்பு, ஓப்பனிங் கேப்பு. அதுவே வந்து டெய்லி வச்சோன்னா நியூ டே, அதாவது அந்த நாள் தொடங்கும் போது ஒரு ஸ்பேஸ் விடுது, ஒரு கேப். அது கேப் அப்பாவும் இருக்கலாம், கேப் டவுனாகவும் இருக்கலாம், டிபெண்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷனில் சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? நம்ம சும்மா இப்போ நியூ டே கேப்னு வச்சுக்கிட்டோம்.
ஆனால் இது வால்யூம் இம்பேலன்ஸ் தான். ஓகேவா? இதுல எந்த டவுட் இல்லைல்ல? நான் ஜஸ்ட் இது எந்த நாளோட வால்யூம் கேப் அப்படின்றக்காக நியூ டே ஓப்பன் கேப்னு ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிருக்கேன், என் டேக்னு. ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு இங்கே டேப் ஆகிட்டு ஃபுல்லாக விழுந்துட்டான். இது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நமக்கு அன்றைக்கி லண்டன் டைமில் 11:30 மணிக்கு யூஎஸ்க்கும் சைனாக்கும் அந்த டாரிஃபை வந்து ரெடியூஸ் பண்ணுறதா ஒரு டாக் போச்சுல்ல, ஒரு பிரேக்கிங் நியூஸு, அதனால நடந்த மூமெண்ட். ஓகேவா? இந்த பாருங்க கரெக்டா, இது 4 ஹவரில் வச்சுருக்கேன். சம்மந்தமே இல்லை, மார்க்கெட் டமால்னு விழுந்துச்சு. இதை பாருங்க, அந்த 11:30 கிட்ட 12:30 விழுந்துருக்கு. இது அந்த பிரேக்கிங் நியூஸ்னால நடந்த ஒரு மூமெண்ட். மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக போனால் இப்போ வந்து இது இருக்கா, ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது, இங்கேருந்து மார்க்கெட் லோ ப்ரைஸ் இங்கே இருக்குது. பட் ஆக்சுவல் ஓப்பன் வந்து இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து இந்த டைமில் இங்கே முடிச்சிட்டான். அப்போ நம்ம இந்த ப்ரைஸை நம்ம ரிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த நம்ம வைக்கிற பீரியடையை அப்பப்போ ரிஃபைன் பண்ணணும். ஸ்டாட்டிக்காக இருக்காது. மல்டி டைம் ஃப்ரேமை நம்ம மாற்றி வைக்கும்போது அது ஒரு இடத்துல உட்காராது. நம்ம தான் மேனுவலாக வந்து லோயர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி கரெக்டான ப்ரைஸ் லெவல் எங்கே கண்ணுக்கு கிளியராக தெரியுதோ அங்கே நம்ம வைக்கணும். அப்படின்னா இங்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இந்த லெவலில் இதுதான் நியூ டே ஓப்பனோட கேப். ஸோ என்ன பண்ணியிருக்கான், நியூ டே ஓப்பனில் 50% மேலே போயிட்டு ப்ரீமியம் ஜோன், அதாவது அந்த பிடியோட ப்ரீமியம் ஜோனுக்குள்ளே போயிட்டு, ஓப்பன் ஆகிட்டு ப்ரீமியம் ஜோனுக்குள்ளே போயிட்டு ஏஷியன் வச்சுட்டு லண்டன் டைமில் டமாலும் விழுந்துட்டான். ஓகேங்களா? திங்கக்கிழமை நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன்னு பிளான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணா அடுத்து, ஒரே ஒரு செகண்ட். ஓகே, ரைட். இது வந்து திங்கக்கிழமை நடந்த மூமெண்ட். ஓகேங்களா? இதில் எந்த டவுட் இல்லைல்ல? நான் திங்கக்கிழமை எடுக்க வேணாம், ஏன்னா திங்கக்கிழமை எனக்கும் தெரியாது மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமா, எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் கம்முன்னு விட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி மாடல் நான் எடுத்தது ஆக்சுவலாக இது, ஆமாம் இது நான் எடுக்கல. ஆக்சுவலாக இது வந்து நான் எடுக்கல. அடுத்து 2 தான் நான் எடுத்தேன். இது எடுக்கல. ஆக்சுவலி இது நான் எடுக்கல. இந்த மண்டே அன்னைக்கு நடந்த இந்த ஒரு மூமெண்ட்டும் நான் எடுக்கல. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நான் வேலையாக இருந்தனால இதை நான் எடுக்கல. ஆனால் இந்த இதை எடுத்தேன். இந்த வேலைக்கிழமை வந்து மார்க்கெட் மேலே தான்யா போகும். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை பையாச்சு. ஓகேங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை நான் ட்ரேட் எடுக்கல. அதுக்கு பதிலாக இந்த புதன்கிழமை மார்க்கெட் பை ஆகும் அப்படி குரூப்பில் கூட ஒரு பையன் கேட்டிருந்தானே, ஜிபிபியில் வந்து செல் போகலாமான்னு. அப்படி சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பை செட்டப் போட்டேன். இந்த இடத்துல ஒரு பை மாடல் போட்டேன். இங்கனக்குள்ளே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே பண்ணல. அப்புறம் இந்த இடத்துலேருந்து இங்கே வந்த அப்புறம் இந்த லோ கட் பண்ணி இந்த இடத்த வரும்போது ஒரு என்ட்ரி போட்டேன். அதுக்கப்புறம் இங்கனக்குள்ளே 2 நாள் ஹோல்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அடித்தான் இந்த இடத்த. நான் உங்களுக்கு வேலைக்கிழமையே சொல்லியிருந்தேன், இந்த வேலைக்கிழமை என்ட்ரி எடுத்தேன், வெள்ளிக்கிழமையும் திரும்ப ரீஎன்ட்ரி ஆச்சு நடந்துச்சு. ஸோ நான் இந்த ஒன்று தான் எடுக்கலாம். இதுவும் என் மாடல் தான், இதுவும் என்னோட செட்டப் தான். பட் நான் பார்க்கல, நான் சார்ட்டில் பார்க்கல. இந்த டைமில் நான் சார்ட்டில் விசிட் பண்ணுவேன். மொத்தம் இந்த வாரம் மட்டும் 4 விதமான என்ட்ரிஸ் எனக்கு கிடைச்சிருக்கு என்னோட மாடலில். ஃபுல்லாக எஸ்எம்டி மட்டுமே வச்சு. இது எல்லா நாளுமே நடக்குமா கேட்டால் கிடைக்காது. சில நேரம் ஒரு வாரம் நடக்காமலே போயிடும். அதனால் மார்க்கெட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குதோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டிசிஷனை எடுங்க. நீங்கள் கேட்டதான் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டெய்லிக்கு போயிடுவோம். டெய்லியில் என்ன ஆச்சு, நமக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டு செல்லு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? மண்டே அன்னைக்கு கீழே லோ வைக்காம புல்லிஷ் ஆயிட்டான். நானா இருந்தால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பேன்னா, எனக்கு ஒரு பை செட்டப் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எஸ்எம்டி நடக்கணும். அது டெய்லியில் நடக்கலாம், 4 ஹவர் நடக்கலாம், இல்லை வீக்லி கூட நடக்கலாம். அது மல்டி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். நான் மினிமம் 4 ஹவருக்கு அபோவ் இருக்கிற ஒரு எஸ்எம்டி ஈவெண்ட்டை மட்டும்தான் வேலிட்னு அக்செப்ட் பண்ணிப்பேன். ஒரு செக்ஷனுக்குள்ளே செக்ஷன் நடக்கிறது வந்து அந்த இடத்துல ப்ரைஸ் எதுவுமே இல்லை, அந்த இடத்துல லிக்விடிட்டியே இல்லை. நாட் அபவுட் எஸ்எம்டி, லிக்விடிட்டியும் நான் பார்ப்பேன். லிக்விடிட்டி கிளியர் பண்ணிடுச்சு, லோயர் டைம் ஃப்ரேம் எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு, அடுத்த கில்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த நாள் ப்ரொஃபைலும் ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் மார்க்கெட் புல்லிஷுக்கான இதுக்காக திரும்பிருச்சு அப்படின்னா நான் ஓகே டேக் இட் ட்ரேட் அப்படின்னு எடுப்பேன். இல்லைன்னா வேண்டாம், தேவையில்லாத வேலை, மூடிட்டு கம்முன்னு விட்டுருவேன். ஸோ இந்த டே இருக்கா, இப்போ 4 ஹவர் வைங்க. அப்பா எல்லாம் கண்ணு தெரியுதில்ல, எல்லாம் தெரியலன்னா சொல்லிடுங்க இப்போவே.
ப்ரோ திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்து வச்சு ஓகே காட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? தெரியுது ப்ரோ தெரியுது. ஓகே. அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை இந்த இடத்த கேண்டில் வச்சதுல உங்களுக்கு ம் ஆர்டர் பிளாக் தெரியும்ல. ஆக்சுவலா எஃப்இஜி உங்களுக்கு தெரியல. 3 கேண்டில் சேர்ந்தது தான் ஒரு எஃப்இஜி. 3 கேண்டில் சீரிஸ்னு சொல்லுவாங்க. அது தெரியும்ல பேசிக்கா? தெரியும் ப்ரோ. ஆ தெரியும் ப்ரோ. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ இந்த கேண்டில் எடுத்தோம் வச்சுக்கோ, 1 2 3 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சப்போஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்தா வச்சுக்கோங்களேன், இது ஃபேர் வேல்யூ கேப், இது ஆர்டர் பிளாக்னு எடுத்திருப்போம். கரெக்டா? அப்படிதான் ஆமா. எடுப்போம். இப்போ அதே லாஜிக்ல கேட்குறேன். இது ஃபர்ஸ்ட் கேண்டில். இந்த இடத்த ரெண்டாவது கேண்டிலுக்கு இதுக்கு நடுவில் ஒரு வேக்யூம் இம்பேலன்ஸ் கேட்டுச்சுன்னா, அப்போ இது மூணாவது கேண்டில், இது ரெண்டாவது கேண்டில், இது மூணாவது கேண்டில் மாதிரி தான் கணக்கு வரும். இந்த பிரைஸ் ஸ்கிப் பண்ணிருச்சுல, அப்ப இது இம்பேலன்ஸ்னா இதுக்கு மேல இருக்கிற இவன் யாரு? ஆர்டர் பிளாக் தானே. லாஜிக் புரியுதா? புரியல. இப்ப புரியல ப்ரோ. இப்ப அகைன் சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்கே நான் காட்டுறேன், இங்க ஷோ பண்றேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகே, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் செகண்ட் கேண்டில், இந்த தேர்ட் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் கேண்டிலோட பிரைஸ் லெவல் இந்த மாதிரி கேப் கொடுத்தா இது ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஆமா ஆமா. இப்ப அதே லாஜிக்கை நான் இங்க கேக்குறேன். இது ஃபர்ஸ்ட் கேண்டில். எனக்கு டே ஓபன் பண்ணி பிரைஸ் இங்க லோ பண்ணிருச்சு. இதுதான் எனக்கு ஆக்சுவலா கேண்டிலா பார்க்கும்போது இதான் எனக்கு செகண்ட் கேண்டில். ஆனா இந்த செகண்ட் கேண்டிலுக்கு நடுவுல ஃபேர் வேல்யூ கேப் இல்லைன்னா தான் இது செகண்ட் கேண்டில். ஃபேர் வேல்யூ கேப் வந்தனால இது எனக்கு தேர்ட் கேண்டிலா தான் நான் கவுண்ட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுக்கும் நடுவுல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்ல. ஆமா. அப்ப இது என்னவா இருக்கும்? ஆர்டர் பிளாக் தானே. ஓகே ஓகே. அப்ப ஆர்டர் பிளாக் இங்க டேப் பண்ணிருக்கான்ல, அதனால தான் இந்த வாரம் இந்த இவ்வளவு பெரிய செல் வந்துச்சு. நான் யோசிச்சேன் ஆக்சுவலா ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துக்கு வரான் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு, நான் காட்டுறேன். நான் இங்கே சில விஷயம் சொல்லிடுறேன், ஏன்னா இது புரிஞ்சாதான் இப்ப நான் லோயர் டைம் ஃப்ரேம் போது புரியும். இதெல்லாம் வந்து புதன்கிழமை தான் எனக்கே தெரிஞ்சிடு. செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒரு ஐடியால போட்டு இருப்பேன், அவ்வளவுதான். ஏன்னா இங்க ஒரு ஆக்சுவலா இது 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 1, இந்த இடம் 2, இது 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ப்ரோ 2 கேண்டில் தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப், இந்த இருக்க வாக்யூம் இம்பேலன்ஸ் இல்ல நியூ வீக் ஓப்பனிங் கேப், நியூ டே ஓப்பனிங் கேப் ஒரு இம்பேலன்ஸ் தான். அப்படியும் போது அப்ப இந்த 2 கேண்டிலுக்கு நடுவுல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இம்பேலன்ஸை மார்க்கெட் ஃபில் பண்ணணும்ல. அதாவது இது லோயர் ஐ, இது லோயர் லோனா, இந்த பேலன்ஸ் இது ஒரு இன்எஃபிஷியன்சி தானே. அதை மார்க்கெட் ஃபில் பண்ணாதானே அகைன் மார்க்கெட் செல்லுக்கோ பைக்கோ போக முடியும். இதை இன்வாலிட் பண்ணா மார்க்கெட் பை ஆயிடும். இதை டேப் பண்ணா அடுத்த செல்லுக்கு போகணும்ல. டேப் பண்ணான்னு மட்டும் இல்ல, பேசிக்கா அந்த இடத்த ரீபேலன்ஸ் பண்ணணும்ல. அதனால தான் இங்க புல்லிஷுக்கான ப்ரொஃபைல் கொடுத்தான். ஆனா எடுத்தவங்க ஒருத்தனும் அவன் கொடுக்கல. அவன் நல்லா விளையாடினான். எப்படி விளையாடுனா காட்டுறேன். போறவருக்கு போங்க. அருமையா விளையாடுனேன். இதான் ப்ரோ நான் தனி ஒருவன் ப்ரோக்கு அனுப்பிச்சு விட்டேன் அந்த என்ட்ரி எடுத்து. என்ன சொன்னாப்புல? அந்த நீங்க ஒன் டேல ஒரு ஆர்டர் பிளாக் அனுப்பிச்சிங்கல்ல. ஆமா, அதை நான் 4 ஹவர்லயே பார்த்தேன் ஒரு ஆர்டர் பிளாக்கா தெரியும். அதுவும் தெரியும் ஏதோ பேக் டெஸ்டிங் பண்ணி பார்த்து அனுப்பிச்சு விட்டேன் அவருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணி தான் சொல்லும். அது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கற்றுக்கூடாது. நானே அப்படிதான் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கேன். நானே இந்த வாரம் தான் இதை கற்றுக்கிட்டேன். ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு புரியவே இல்லை. அங்கேயே எஸ்எம்டி பண்ணாங்க, ஒன்றுமே இல்லையா. செகண்ட் கேண்டில் ஆச்சு, மேலே போனால் கூட பரவாயில்ல. மூணாவது கேண்டில் உங்களை மாதிரி மூணாவது கேண்டில் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 1 2 3 அப்படி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அப்படி இல்லை ப்ரோ. அதுக்கு பதிலாக அவன் நடுவில் வச்சுட்டான். அந்த ப்ரைஸை ஸ்கிப் பண்ணுற இடத்தையே ஒரு கேண்டில் மாதிரி வச்சுட்டான். அப்போ எப்படி அது கவுண்டிங் வரும் அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு முடிஞ்சுதா. அடுத்து இது வரைக்கும் 10:30 மணி முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே என்ன பண்ண நல்லா பாருங்க. இங்கே வச்சிருக்க லிக்விடிட்டி எல்லாம் இந்த இடம் எடுத்துட்டான். தெரியுதா? ஆமா ப்ரோ. இங்கே லிக்விடிட்டி வச்சான், டேப் பண்ணி லிக்விடிட்டி வச்சான். நியூஸுக்கு அப்புறம் இந்த ஆர்டர் பிளாக் இருக்கக்கூடிய இடம், ஏன்னா இங்கே எஃப்இஜி இருக்கு. ஓகேங்களா? எஃப்இஜி வந்தால் தான் ஆர்டர் பிளாக். அது வரைக்கும் ஆர்டர் பிளாக் நமக்கு தெரியாது. ஓகே, எஃப்இஜி மீன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பு, இல்லை வாக்யூம் இம்பேலன்ஸு, இல்லைனா அந்த மாதிரி அதோட டைப்ஸ். ஓகே, இந்த வரைக்கும் இங்கே வரைக்கும் செக்ஷனலுக்குள்ள இருக்கிற இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டான். ஆனால் இந்த இடத்துல பாருங்க அவன் கிளியர் பண்ணல. ப்ரோ ஒரு நிமிஷம். ரெக்கார்ட் போட்டியா ப்ரோ? இருக்கு, ரெக்கார்ட்லாம் இருக்கு. டோன்ட் வரி. சரி ஓகே. புரியுதுங்களா? ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து இது கிளியர் பண்ணிட்டான். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஐ மீன் இங்கே கிளியர் பண்ணிட்டேன், இங்கே கிளியர் பண்ணல.
இதுக்கப்புறம் உங்களுக்கு நைட்டு பிஎம் செக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா பாயிண்ட்டு? ஸோ நான் வந்து இதை ஒரு எஸ்எம்டியாக கன்சல்டிங் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல லோவை எடுத்துருச்சு, இந்த இடத்துல லோவை எடுக்கல. ஆனால் இது லோவை எடுக்கலன்றதுக்காகலாம் நான் வந்து டேரெக்டாக போக மாட்டேன். அடுத்த கண்டிஷன் யோசிப்பேன். இந்த இடத்துலனா இந்த இடம்ன்றது என்ன அப்படின்னு யோசிப்பேன். இந்த இடம் வந்து இந்த இடத்துல நியூஸோட அந்த ரியாக்ஷன் நடந்த இடத்துல விக்க வந்து இவன் கலெக்ட் பண்ணான், இவனும் கலெக்ட் பண்ணான். ஆனால் இவன் தூக்குறான், இவன் தூக்கலை. அப்படின்னா இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண இடத்துல இந்த ரிஜெக்ட் ஆயிருக்குல்ல, இந்த இடம் இந்த ரிஜெக்ட் ஆகுதுல இந்த பாயிண்ட், இது ஒரு ரிஜெக்ஷன் பிளாக். ஏன்னா அந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கும். ஓகேவா? அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் இந்த இடத்துல ஃபில் பண்ணுது. நாட் அபவுட் ஸ்வீப். ஓகே, நான் ஸ்வீப்பை பற்றி பேசல, நான் கீ பாயிண்ட்ஸை வச்சு சொல்றேன். கீ பாயிண்ட்ஸ் எல்லாருமே எஸ்எம்டியை வச்சு பேசும்போது லிக்விடிட்டி எடுக்கும், இல்லைன்னா ஹை எடுக்கும், லோ எடுக்குன்னு பிளாங்கா சொல்லிடுவாங்க. அதுக்குள்ள இருக்க நுணுக்கங்களை சொல்ல மாட்டாங்க. ஒரு இடம்னா அந்த ஹைனா என்ன, அந்த ஹை என்ன பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி, அதுதான் ஃப்ரெஷ்ஷான ஐயா இல்லை ஆல்ரெடி இருக்க ஹையை எடுத்த ஐயா, ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப இது நியூஸ் டைம்ல வந்த கேண்டில், இது தெரியும்ல, அந்த 12 மணிக்கு லண்டன் செம்ல மண்டே அன்னைக்கு நடந்த கேண்டில். அதுல இருக்க லிக்விடிட்டியை அடுத்த டைம் ஃப்ரேம் எடுத்துட்டான். கரெக்டா? எடுத்துட்டு மிட் பாயிண்ட் இன்சைடு பார் வைக்கிறான். தெரியுதுங்களா? இந்த கேண்டிலுக்குள்ள லிக்விடிட்டி மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. இதுக்குள்ள கீ பாயிண்ட்ஸ்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. இது ஒரு மாஸ்டர் கேண்டில், இவன் வந்து ஸ்டூடெண்ட் கேண்டில் சொல்லுவாங்க, இல்லை மதர் கேண்டில், இது சைல்ட் கேண்டில் சொல்லுவாங்க. இது வந்து இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் ஹையையும் எடுக்கல, லோவையும் எடுக்கல. கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்ப இந்த நமக்கு எப்ப நம்ம பைக்கு திரும்பலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் லெவல்ல மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி, இந்த ஸ்வீப் பண்ற ஈவெண்ட் இங்க வந்து நமக்கு எஸ்எம்டியா நடந்தா நம்ம பை எடுக்கலாம். இதே கான்செப்ட் தான் இப்ப நான் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் காட்ட போறேன். எதுனா இந்த புதன்கிழமை நடந்துச்சு சொன்னேன்ல, புதன்கிழமை செல் செட்டப்னு சொன்னேன்ல, அது இதே மாதிரி தான் ஆப்போசிட்ல இருக்கும். நல்லா கவனிச்சுக்க, நான் அங்க போய் காட்டிடுறேன். ஓகேவா? அது ஜிபிபியா? ஓகே, இது ஜிபிபி. எஸ்எம்டி பாருங்க. இது பாருங்க, இது மாஸ்டர் கேண்டில். ஏன் மாஸ்டர் கேண்டில்னா அடுத்த கேண்டில் இதோட ஹையையும் எடுக்கல, லோவையும் எடுக்கல. கரெக்டா? அப்ப இந்த கேண்டில் என்ன பண்ணிருக்கு, எடுத்துருச்சு. இந்த கேண்டில் லோவையும் எடுத்துருச்சு, இந்த கேண்டில் ஒரு மாஸ்டர் கேண்டில் லோவையும் எடுத்துருச்சு. இந்த லோ எடுக்கிற மூமெண்ட், இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஒரு எஸ்எம்டியில் நடந்திருக்கு. ஏன்னா இது எடுக்கல, இது எடுத்துருச்சு. சும்மா ஐ எடுக்கல, நீங்க இதை இவ்வளோத்தையும் பார்க்கணும். புரியுதுங்களா? அப்பதான் அந்த நுணுக்கம் உங்களுக்கு புரியும். நீங்க பாட்டு இந்த ஒரு கேண்டில் இங்க ஐ எடுக்குது, இந்த இடத்துல ஐ எடுக்கல அப்படி சொல்லி ரேண்டமா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அடி வாங்குவீங்க. இப்போ நான் இவ்வளோ நுணுக்கமாக சொன்னல, ஒரு பேஸ் ஏன் அந்த இடத்துல நம்ம பை பார்க்கணும், ஒரு கண்டிஷனுக்கு காரணம் சொன்னல, அது ஒரு மாஸ்டர் கேண்டில். அதுக்குள்ளே வந்து ஒரு கேண்டில் ட்ராப் ஆகிடுச்சு. அந்த ட்ராப் காணும் போது கீழே லோவை எடுக்கிறான், மாஸ்டர் கேண்டில் லோவையும் எடுக்கிறான். ரெண்டையுமே எடுக்கும்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, எஸ்எம்டி நடந்திருக்கு. கரெக்டா? இதில் பாயிண்ட் என்னன்னா, இது ஜஸ்ட் ஐஎஸ் லோவை ஸ்வீப் பண்ணுது அப்படின்றது கிடையாது. பாயிண்டே அது கிடையாது. ஐயா யாரோ ஒருத்தங்க நாய்ஸ் வருதுயா, டிவி இது, அது மட்டும் ஆஃப் பண்ணுங்க, ரெக்கார்டில் கேட்கும் மற்றவங்களுக்கு, அதனால. ஓகே ஓகே, ஒருத்தனை மட்டும் பேசுங்க. மாடி சார் சும்மா தான் இருக்கீங்க, இருக்காரா? ஹலோ. ஓகே ஓகே, நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்களது வந்து நாய்ஸ் கம்மியாக இருக்காது. இல்லை மற்றவங்க பேசினாலும் பேசலாம், நாய்ஸ் இல்லாதவங்க பேசுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு கேண்டில்ன்றது இந்த லிக்விட் எடுத்த கேண்டில். லிக்விட் எடுத்து இவ்வளோ தூரம் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல இன்விசிபிளாக பையர் இருக்கான்னு தானே அர்த்தம். அப்போ இது ஒரு பிடிஆர் தானே, ரிஜெக்ஷன் பிளாக் தானே. இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கை இது நாட் அபவுட் டு லிக்விடிட்டி ஸ்வீப்னு நான் சொல்ல வரல, அதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஆனால் இந்த பர்டிகுலர் கேண்டில் லெவலில் இப்போ தான் உங்களுக்கு இந்த 0 பாயிண்ட் லெவல்னா என்னன்னு தெரியும். இப்போ நான் சொல்லும்போது இவ்வளோ நேரம் நீங்கள் அதை பற்றி கேட்டிங்களா, எங்கே கவனிச்சிங்க தெரியலை. இப்போ பாருங்க, ஓகே. ஒரு பிடிஆரையை ஃபில் பண்ணுறதுன்றது என்ன, அதுக்குள்ளே போயிட்டு விக்கு பட்டு டக்குன்னு இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகணும், அதானே? பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே மார்க்கெட் ட்ராப் ஆகிடுச்சு. இது ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் கன்சல்டிங் பண்ணியிருக்கேன், நான் சும்மா தான் போட்டிருக்கேன். நம்ம உள்ளே போய்ட்டு ரிஃபைன் பண்ணிருக்கேன். ஏன்னா இதில் தான் நான் வந்து 0.5 லெவல் வச்சிருப்பேன், மற்றதெல்லாம் வைக்க மாட்டேன், மேனுவலாக தான் வைப்பேன். ஏன்னா ஆர்டர் பிளாக்கை நான் பார்ப்பேன் அந்த 0.5 லெவலானு. இப்போ இதான் லாஸ்ட்டாக அந்த லோ பாரு, அழகா அந்த 0.5 லெவலில் தொட்டுட்டு பட்டுன்னு பறந்துருப்பான் பாரு. புரியுதா? அந்த கீ பாயிண்ட் புரியுதா? ஏன்னா இப்போ ஏன் நான் இங்கே இதை சொல்கிறேன்னா, இதே ஈவெண்ட்டு தான் புதன்கிழமையே நடந்துச்சு. இது அப்படியே ஆப்போசிட்ல சொல்லுவேன் செல்லுக்கு. இங்க என்ன நடந்துச்சோ அது அங்க நடந்துச்சு. ஹிஸ்டரி ரிப்பீட் மாதிரி நடந்துச்சு. ஆனால் எல்லா நேரம் நடக்காது,
அப்படியே நடந்துச்சு. இப்போ இங்கே இவ்வளோ அவங்க சொல்கிறல, இது ஒரு மாஸ்டர் கேண்டில்ப்பா, இது ஒரு பேஸ் கேண்டில், இங்கே மேனிப்புலேட் பண்ணுறான், இந்த இடத்துல ஃபில் பண்ணுறான், இந்த இடத்துல வந்து 0.5 லெவலில் எடுக்கிறான், அதுக்கப்புறம் பாரு மார்க்கெட் விழுந்து பறந்துட்டான், அங்கே விழுந்திருப்பான், நான் காட்டுறேன். இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? கிளியரா? இப்போ இதில் வந்து மொத்தம் நான் பர்சனலாக பார்க்குறது 2 விதமான கன்ஃபர்மேஷன் பார்த்த அப்புறம் தான் நான் பர்சனலாக ட்ரேட் எடுக்கணுன்ற ஒரு ஐடியாக்குள்ளேயே போவேன். அது வரைக்கும் நான் போக மாட்டேன். க்ளோஸ் வைக்காமல விக்கு மட்டும் உள்ள போகணும் ப்ரோ அதில். இல்லை சில நேரங்களில், அதாவது நீங்கள் 4 ஹவரில் பார்க்கும்போது இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சிருக்கலாம், ஏன்னா அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அந்த 4 ஹவர் கேண்டில் கடைசி 1 மணி நேரம் இருக்குல்ல, அது பை ஆகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் வச்சிருக்கலாம். அப்படி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் இமீடியட்டாக பை ஆயிடுச்சு அப்படின்னா அது விக்கு தான். ஏன்னா 4 ஹவரில் பாடி க்ளோஸ் வச்சா டெய்லியில் அது விக்கு. உங்களுக்கு அதுக்கப்புறமும் செல் கேண்டில் வச்சிருக்கு, ஒரு 2 கேண்டில் செல் வச்சிருக்குன்னா அது வந்து இன்வெஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாயிண்ட் புரியுதா? ஸோ இப்போ புரியுதுங்களா? இந்த 0.9 த்ரெஷோல்டு பாயிண்ட், கோ என்கரேஜ்மெண்ட் லெவல், இது தெரியுதுங்களா? இந்த நடுவில் போட்டிருக்க அந்த டாட் லெவல்ன்றது இதோட மிட் பாயிண்ட், இந்த ஜோனோட மிட் பாயிண்ட். கரெக்டாக பாருங்க, இதில் வந்து அந்த மிட் பாயிண்டோட டிஸ்கவுண்ட் லெவலில் தொட்டுட்டு போயிருக்கான், இதில் வந்து ஃபில் பண்ணிட்டான். நீங்கள் எஸ்எம்டியை சும்மா இந்த ஐயை எடுக்குதுன்னு பார்க்கக்கூடாது. நான் ஏன் இவ்வளோ மெனக்கட்டு சொல்கிறேன்னா, இவ்வளோ நுணுக்கங்கள் அதில் இருக்குது. இவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எது வேலிடு, எது இன்வேலிடு, எதை நம்ம பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். நீங்கள் பிளாங்கா வந்து ஒரு, ஏன்னா நீங்கள் ட்விட்டரில் போனாலும் சரி, யூடியூப்பில் போனாலும் சரி, இல்லை சம்டைம் மென்டர்ஷிப்பில் போனாலும் சரி, ஐயே எடுக்கணும் லோவை எடுக்கக்கூடாது, ஐயே எடுக்கக்கூடாது, லோவை எடுக்கணும் பிளாங்கா சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ள இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி லெவல் பீரியட் இருக்கா, அதில் வந்து லிக்விடிட்டி ட்ராப் பண்ணிட்டானா, அந்த ட்ராப் பண்ண லிக்விடிட்டி எடுத்துட்டானா, எடுக்கிறது என்ன மாதிரி ஈவெண்ட்டாக நடந்திருக்குன்னு இவ்வளோ நுணுக்கமாக நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ட்ரேட் வின் ஆகணும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை, தைரியமாக இருக்கலாம். நீ இறங்கி ஆடுறா, நீ ஏறி ஆடுறா கபிலா, இது நம்ம ஆட்டம். புரியுதா நான் ஏன் இவ்வளோ டீட்டா சொல்கிறேன்னு? ஐ மீன் டீப்பாக இவ்வளோ மெனக்கட்டு சொல்கிறேன், புரியுதுங்களா? இது இவ்வளோ நுணுக்கம் இருக்குது, நீங்கள் அவ்வளோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது ஆரம்பத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், என்னென்னமோ சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் இது என்னன்ற தெளிவு கிடச்சிச்சுன்னா நீங்கள் தேவையில்லாமல் ட்ராப் ஆக மாட்டீங்கன்னு நான் சொல்ல வரேன். தேவையில்லாமல் டைமில், தேவையில்லாத ப்ரைஸ் லெவலில் காசு போட மாட்டீங்க, தேவையில்லாத இடத்துல ரிவர்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. அதுதான் பாயிண்ட்டு. நான் ஆக்சுவலாக ஆன்டிசைட் பண்ணுறது என்னென்னா, எனக்கு செவ்வாய்க்கிழமை லோவை சீவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஈவெண்ட் நடந்ததா நான் பை எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் ஆல்ரெடி இதுக்கு கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் 1 ஹவரில் பார்த்தா சிஎஸ்டி நடத்திருப்பான். ஸோ இந்த லெவல் தெரிஞ்சிச்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக இந்த மாதிரி நான் என்ட்ரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக 50 மினிட்ஸ் போயிடுவேன். எனக்கு 50 மினிட்ஸில் எம்எஸ்எஸ் நடக்காமல் நான் என்ட்ரி பாயிண்ட்டே போக மாட்டேன். என்னோட பாயிண்ட் 50 மினிட்ஸில் எம்எஸ்எஸ் நடக்கணும். 50 மினிட்ஸில் ப்ரைஸ் எனக்கு கிளியராக தெரியணும், எம்எஸ்எஸ் நடக்கணும். இங்கே பாருங்கள், இது லோ, சீவ் பண்ண லோ, செவ்வாய்க்கிழமை காலையில், அதாவது மிட் நைட்டு, ஏஎம்னா மிட் நைட்டு, சரிங்களா? காலையில் சீவ் பண்ணானா பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக போயிட்டானா, இதுதானே எனக்கு லோ, ஐ மீன் அந்த எம்எஸ்எஸ் ஆக வேண்டிய மைனர் ஸ்ட்ரக்சரு. கரெக்டா? கரெக்ட். நேற்று பிடிசியில் இப்படி தான் ப்ரோ 15 மினிட்ஸில் ஒரு எம்எம்எஸ் கிடைச்சிது, ஆனால் என்ட்ரி போகல. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த லிக்விடிட்டி இந்த கீழே வந்து ஸ்வீப் பண்ணாக்க திரும்ப ஒரு 50 மினிட்ஸில் ஒரு எம்எம்எஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது. நான் அந்த இடத்துல என்ட்ரி இருந்தால் மாட்டியிருப்பேன். நான் மோஸ்ட்லாக அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நியூஸ் டைமில் நியூஸ் கேண்டில் தான் அது. நான் மோஸ்ட்லி ஆன்டிசிபேட் பண்ணது என்னன்னா, இது ஒரு நடந்த இடம். ஐயா நாய்ஸ் கேட்குதையா ப்ரோ? மைக்கை மியூட் பண்ணு ப்ரோ. பேஸ்ட் மைக் ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா உங்கள் சைடு நாய்ஸ் அதிகமாக வருது, ரெக்கார்டில் கேட்கும் அவங்களுக்கு. அதனால் இந்த என்ட்ரி மாடலை நான் எடுத்திருக்க முடியாது, இது என் என்ட்ரி மாடல் கிடையாது. மொத்தம் இப்போ ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சார்ட்டில் மொத்தமே 2 என்ட்ரி மாடல் தான் இருக்குது. 2 தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. 2 தான் இருக்குது. ஒன்று ஐசிடியோட A+ செட்டப் மாடல், அதாவது ஒரு ப்ரைஸு ஒரு இந்த மாதிரி ஒரு லெவலில் உடச்சிட்டு ஒரு அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு, இல்லைனா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷனில் சொல்லக்கூடிய அந்த மாதிரி டேர்ம்ஸில் நம்ம ஐசிடி பேஸ் பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு நடந்த அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாவோ விக்கு கொடுத்துட்டு
இந்த மாதிரி வந்து நம்ம அகெயின் இது ஒரு பை மாடல்னால நம்மளோட டிஸ்கவுண்ட் ஜோனுக்குள்ள வந்து இதுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பிடிஆரியை டேப் பண்ணி இல்ல ஃபெபினாசி யூஸ் பண்ணீங்க அந்த கோல்டன் லெவல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஃபெப் லெவலையும் டேப் பண்ணிட்டு இது ஒவ்வொருத்தரும் ஓடி லெவல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கும் காமனாக சொல்லி கொடுத்துட்றேன், நீங்க எப்படி வேணா பயன்படுத்திக்கோங்க. நான் பெரும்பாலும் என்ன பார்ப்பேன்னா இந்த மாதிரி வரைஞ்சிருவேன். வரைஞ்சிட்டு இந்த லெவலுக்கு கீழே இருக்கு. நான் ஆக்சுவலாக ஆன்டிசிபேட் பண்ணது என்னன்னா இங்கே எம்எஸ்எஸ் வச்ச அப்புறம் இந்த ஏஷியன் லோவை எடுத்துட்டு பையன் பறந்துருவான் அப்படின்னு ஒரு என்ட்ரி மாடல். நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த ட்ரெயின் நான் எடுக்கல, ஏன்னா கிடைக்கல. கிடைக்கல. நான் அப்புறம் பார்த்தேன் அதை லோவை எடுக்காம மேலே போயிட்டான். சரி ஓகே ரைட் விட்டேன். ஆரம்பத்தை நான் பார்க்கலன்னு சொன்னல. அப்புறம் அதுக்கப்புறம் லண்டன் முடியும் போது நான் பார்த்தேன் என்ன இப்படி இங்கே கன்சல்டேஷன் எடுத்துங்களா கொச்சன்னு இந்த இடத்துக்கு கீழே வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த ஏஷியன் லோ கிட்ட ஈக்குவல் லோ மாதிரி செட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல வந்து எடுப்பான் அப்படின்னு நான் ஒரு ஆன்டிசிபேட் பண்ணேன். ஐ மீன் ஒவ்வொருத்தங்களும் ஒரு கணக்கில் வைக்கிறது தான். அது நடக்கணும் கட்டாயம் கிடையாது. நடக்கல ஓகே ரைட் அப்படி விட்டுருக்கலாம். ஒரு A+ மாடல், இன்னொன்று என்ன பிரேக்கர் மாடல், இல்லைன்னா சிஎஸ்டி மாடல். எங்கே சேஞ்ச் ஆஃப் கேட்டகரி குதிச்சோ அங்கேருந்து ஆர்டர் பிளாக் பக்கத்தில் இருந்துச்சுன்னா, ஐ மீன் ஃபைலர் ஓபி பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் பறந்துடும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா அழகாக கண்ணுக்கு தெரியும். நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது நான் A+ மாடல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் கிடைச்சா எடுப்பேன், கிடைக்கலையா விட்டுரு, இன்னைக்கு ஒன்று இல்லை அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருவேன். அதை விட்டு போட்டு அதை பிடிக்கணும் நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் விட்டாதான் உங்கள் கழுத்தை நெரிக்காது. நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களை கையை கடிக்கும், அப்புறம் கழுத்தை நெரிக்கும், தேவையில்லாத வேலை. இல்லைன்னு ஒத்துக்கோங்க சார். இதை பாருங்க, இது டவுன் சீரிஸ் கேண்டில் தானே. இந்த இடத்துல எம்எஸ்எஸ் இங்கே வச்சான் லாஸ்ட்டாக ஹை இங்கே வச்சான். இப்போ இதுக்குள்ளே இருக்க ஆர்டர் பிளாக்னு பார்த்தோன்னா இது வந்து லாஸ்ட் ஹை வச்சிருக்கு, இது வரைக்கும் லோ வச்சிருக்கு. இந்த இடத்துல இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது. இது செல்ஸ் இதுவும் எடுக்கலாம், இல்லைனா இந்த கேண்டில் எடுக்கலாம். இதான் மேக்ஸிமம் ஹை, இதான் ஓகே, இதான் லாஸ்ட் ஹை. பாருங்க கரெக்டாக பாரு, அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிட்டானா, எம்எஸ்எஸ் கொடுத்தானா, அடுத்து இங்கே வந்தானா, என்ட்ரி கொடுத்தானா. இங்கே பிரேக்கர் மாடல் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து மிட்டிகேஷன் பிளாக். இந்த இருக்க இந்த செல் கேண்டில் அப்பீராக இருக்குல்ல, இந்த எம்எஸ்எஸ் நடந்த இடம் இங்கே. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த ஒரு செல்லுக்கான கேண்டில் எல்லாமே நமக்கு மிட்டிகேஷன் பிளாக் தான். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல. நான் சொன்னேன் ஃபைடர் ஓபி. இப்போ இது செல்லுன்னா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து செல்லாக இருக்கணும். ஆனால் இங்கே பை ட்ரெண்டில் செல்லுனா இப்போ இது லோயர் ஆகி மாதிரி. இது வந்து இன்ட்ரீஸ்மெண்ட் கூட சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராப்பர் எம்எஸ்எஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் கூட மைனர் செக்ஸர் தான் இன்ட்ரீஸ்மெண்ட். அப்படிதானையா? இங்கேருந்து வந்தான் எம்எஸ்எஸ் ஆக வேண்டிய இந்த இடம் 50 மினிட்ஸில் வச்சான். இங்கே ஒரு செல் கேண்டில் வந்துச்சா, இந்த செல் கேண்டில் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் டேப் பண்ணானா போயிட்டானா. இல்லை நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்க்குங்க, பிரேக்கர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக்கர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு தொட்டுட்டு எடுத்துருவான். இதுதான் மொத்தம் 2 மாடல் தான் இருக்குது. ஒன்று நாங்கள் காட்டுறேன், ஒரே நிமிஷம் ஒரு நாய்ஸ் விக்கெட் இருக்கு, என்னன்னு பார்த்துருவாங்க. இது ஓகே, இப்போ இந்த நாய்ஸ் கேட்கல. இல்ல ப்ரோ. இதில் உங்களுக்கு இப்போ நான் வந்து அந்த என்ட்ரி மாடல் மட்டும் சொல்கிறேன். இங்கே இருக்கு அந்த டிராயிங் வரைகிறது. பேசாமல் 1000 ரூபா பீஸ் வாங்கிக்கலாமையா? ஓகே, நல்லாதான் இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துருவான். கொடுத்துட்டு இங்கே மாதிரி ப்ரீமியத்தில் போயிட்டு ஆர்டர் பிளாக், இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கும், இங்கே எஃப்இஜி இருக்கும், இங்கே வந்து மிட்டிகேஷன் பிளாக் இருக்கும். ப்ரீமியத்தில் சொல்கிறேன், இல்லை மிட் பாயிண்ட், இல்லை கோல்டன் லெவல், இந்த லெவலில் இங்கே பட்டுட்டு இப்படி விழுவான். இது வந்து A+ மாடல், இது தெரியும்ல. இதுவே இந்த இடத்துல வந்து இப்படி போயிட்டு செல் சைடு பை சைடு லிக்விடிட்டியை எடுக்கிறான். எடுத்துட்டு எம்எஸ்எஸ் கொடுக்குறான். கொடுத்துட்டு இங்க வந்தா தானே ப்ரீமியம். அவன் என்ன பண்ணா, இந்த டிஸ்கவுண்ட்ல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஓபி இருக்கும்ல, இந்த இடத்துல டேப் பண்ணிட்டு விழுந்துருவான். இது ஒரு ஆப்போசிட் வெர்ஷன் தான். இது தெரிஞ்சுங்களா? இது வந்து இவ்வளவு தூரம் வராது, இங்கனக்குள்ளேயே முடிச்சிடும். அந்த பிரீமியத்துல என்ட்ரி ஆயிடும். இந்த பாருங்க, இது டிஸ்கவுண்ட், இது பிரீமியத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சுல. மொத்தம் 2 மாடல் தான் இருக்கு மார்க்கெட்ல. இதுல வந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது எஃப்இஜி ஆர் வந்து ஆர்டர் பிளாக், இல்ல ரிஜெக்ஷன் பிளாக், இல்ல ஐஎஃப்இஜி எஃப்இஜி டைப் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். அதுவே நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடையாது. ஐ மீன்
50% ரீட்ரேஸ்மெண்ட் கிடையாது. இதே இடத்துல உங்களுக்கு ஓடி லெவலும் இருக்கும். அப்படி 50% ரீட்ரேஸ்மெண்ட் இல்லைன்னா, ஐ மீன் இந்த இடம் சொல்றேன், இது 50% ரீட்ரேஸ்மெண்ட் இல்லைன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல பிரேக்கர் இருக்கும். இந்த இடத்துல பிரேக்கரு, மிட்டிகேஷன் பிளாக் எதாவது இருக்கும். இந்த ஓபி இருக்கும். இந்த இங்கனக்குள்ளே டேப் ஆகிட்டு விழுந்துருவான். அவன் இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ப்ரைஸ் எப்படி வேணா அவன் கொடுப்பான். நீங்க ஒரு தரப்ப நான் ஏ பிளஸ் செட்டப் மாடல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றேன். அந்த பிரேக்கர் மாடல் நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ரிஸ்க் அதிகமாக கன்சியூம் பண்ணும். உங்களுக்கு ஷோரா தெரியுமா? இப்படி எம்எஸ்எஸ் வச்சோடனே கண்டிப்பா அவன் பிரேக்கர் தான் என்ட்ரி எடுப்பான்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா? சொல்ல முடியாது. அப்ப நம்ம தேவையில்லாம தெரியாது. ஏன்னா இவ்வளவு தூரம் உங்களுக்கு எஸ்எல் கன்சியூம் ஆகும். இதை விட இது அதிகமா எஸ்எல் கன்சியூம் ஆகும். இதுல நான் ஏன் பிரேக்கர் மாடல் யூஸ் பண்ண ஏன்னா நிறைய பேர் யூனிகான் மாடல் பிரேக்கர் மாடல் வந்து மார்க்கெட் நிறைய கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா இது 2 இருக்கு. 2 தான் இருக்கு. 2மே மாறி மாறி தான் வரும். வேற எதுவும் வராது. ஒண்ணு விழுந்தா ஒரே விழு இல்லையா? இப்படி வந்துட்டு போவான். பாயிண்ட் புரியுதுங்களா? நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீங்க இந்த மாதிரி என்ட்ரி மாடல் வச்சிருப்பீங்க. அவங்க என்ட்ரியை கொடுக்காம டிபி அடிச்சிருப்பான். உங்களுக்கு நடந்திருக்கும். எனக்கே நிறைய வாட்டி நடந்திருக்கு. நீங்க என்னன்னா இல்ல ப்ரோ, பிரேக்கர் மாடல்ல நிறைய வாட்டி அடி வாங்கிக்கிறேன். நீங்க சொல்ற ஏ பிளஸ் செட்டப் தான் ப்ரோ பக்காவா இருக்கு. ஏன்னா அது பொறுமை நிறைய அழகா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமா, இப்ப உங்களுக்கு காசு வேணுமா இல்ல உடனே வேணுமா? காசு தானே வேணும். அதுக்காக தானே இவ்வளவு போராடுறோம். அப்ப அதுக்கான வேலையை மட்டும் பார்த்தா போதும் இல்ல. நீங்க வந்து ரொம்ப வந்து உங்க இஷ்டத்துக்கு ஆக்சுவலா நீங்க தான் அது போக்குல போகணும். அது இஷ்டத்துக்கு உங்களுக்கு வராது. அதாவது நமக்கு வாக்கப்பட்ட கூட தான், அது கூட சேர்ந்து வாழ வேண்டியதுதான். அதை விட்டு நம்ம சண்டை பிடிச்சா நமக்கு தான் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே. சரின்னு ஏத்துட்டு போயிடு. வாழ்க்கைன்ற வித்துக்கிட்டு போற மாதிரி தான். அந்த மாதிரி தான். ஸோ மார்க்கெட்டை ஒரு பர்சனலா பாருங்க. அது ஒவ்வொருத்தரும் உங்களோட ஃபேவரட். நீங்க உங்களுக்கு என்ன ஒரு பர்சனா தோணுதோ அந்த மாதிரி பர்சனா பாருங்க. உங்களுக்கு ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், உங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக கொடுத்துரும். அதை கொடுக்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்கல்ல, அதே மாதிரி கொடுக்காத போதும் ஏற்றுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொடுக்காம போறதுக்கு அர்த்தம் கொடுக்கவே கொடுக்காதுன்னு இல்லை, அடுத்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் நிறைய விஷயம் கவர் பண்றேன். இது வந்து இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட என்ட்ரி ஆகி டிபி அடிக்கிறதும் ஒரு ஃபேக்டர் தான். அப்புறம் நீங்க அனலைஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்காம டிபி போறதும் ஒரு ஃபேக்டர் தான். நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி ஏதோ ஒரு மேனுவல் மிஸ்டேக் இல்லை மைனர் மிஸ்டேக் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க எஸ்எல் வாங்குறதும் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஒரு டைம் உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்காம அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அந்த வீக்கே கம்ப்ளீட் ஆகி சும்மா உட்கார்றதும் ஒரு ஃபேக்டர் தான். இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்க பிஸ்னஸ். இதுல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட மாடல், உங்களோட செட்டப், உங்களோட அனலைஸை நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். நான் சொல்றேன்னா நீங்க ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. உங்க அனலைஸை நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்களோ அதை பண்ணணும். நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு உங்க மாடலுக்கு ரிலேட்டபிளா இருக்கு, ஃபேவரட்டா இருக்கு, நல்லபடியா இருக்குன்னா சேர்த்துக்கோங்க. மற்றபடி கட்டாயம் கிடையாது. எஸ்எம்டி இல்லாம ட்ரேட் எடுக்க முடியாதுன்னு கேட்டா எடுக்கலாம். எஸ்எம்டியோட எடுத்தனா வின்னிங் ரேட் நல்லா இருக்கும். ஆனா பொறுமை முக்கிய தலைவரே. பொறுத்தாதான் பூமி ஆள முடியும். வேற வழி இல்ல. நிறைய வாங்கிட்டேன் அதனால சொல்றேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இல்லைன்னா கடைசி வரைக்கும் பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த 2 மாடல் தான் மார்க்கெட் இருக்கு. இதுல நான் ஃபாலோ பண்றது இது மட்டும்தான். அதனால தான் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கல. என்ட்ரி வரல, அது எடுக்கலன்ற விடு, வரல. எங்க வந்தா இங்க நான் பிரீமியம் டிஸ்கவுண்ட் தானே பிரிச்சிருக்கேன் இந்த இடத்துல. வரவே இல்லை. இந்த இடத்துல இருந்து லாஸ்டா வந்து ஹை, அங்கிருந்து இவ்வளவு தூரம் வருவான் நம்பிக்கையில உட்காந்துட்டு இருக்கேன். அவன் வரவே இல்லை, அவன் போயிட்டான் பாய். தாண்டி போயிட்டான். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து என்னென்ன யூஸ் பண்றேன் அப்படின்றத இங்க டைப் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எஸ்எம்டி யூஸ் பண்றேன். ஓகேங்களா? அது சொல்லிட்டேன். அது உங்களுக்கு கிளியரா இப்போதைக்கு யாருக்கா டவுட் இருந்தா போய் கேட்டுருங்க, திருப்பி காட்டிடுறேன். கிளியர் ப்ரோ. வேற யாருக்கு மற்றவங்களுக்கு யாராவது இப்பயே சொல்லிடுங்க. எஸ்எம்டில டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. நான் எதுவும் இல்ல, பிராக்டிஸ் பண்றப்ப டவுட் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சார்ட் எடுங்க, போடுங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது பண்றேன். இல்லை நெக்ஸ்ட் அந்த சார்ட்லாம் எடுத்து தனியா ஒரு உங்களுக்கு ஒரு டெலிகிராம்ல ஒரு சேனல் மாதிரி கிரியேட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. என்னைக்கு நம்ம லைவ் போடுறோமோ அன்னைக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கேளுங்க. நான் அந்த கரெக்டாக அந்த மார்க்கெட்டை போய் செக் பண்ணேன். ஆனால் தயவு செஞ்சு யூரோஎஸ்டி பேஸ் பண்ணி மட்டும் கேளுங்க. மற்ற அசெட் பற்றி கேட்காதீங்க. எனக்கு தெரியாது. நான் ஆரம்பத்துல சொல்றேன், எனக்கு தெரியாதுங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த எஸ்எம்டி வச்சு எஸ்எம்டி மட்டும் ரிட்டர்ன் ஓட சொல்லுங்க ப்ரோ. இன்னொரு வாட்டியா? சும்மா ஸ்டார்ட் ஆகும் டைம். ஓகே. எஸ்எம்டின்றது ஸ்மார்ட் மணி ப்ளே பண்ற இடம். அதாவது நீங்க சரி, நீங்க உங்களை எல்லாரையும் நான் கேட்குறேன், நீங்க எத்தனை பேர் 2 அசெட் ஆன் த டைம்ல வச்சு 2 சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அதாவது மல்டி அசெட். நீங்க மோஸ்ட்லி ஒரு அசெட்டை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு பை ஆகுதா செல் ஆகுதான்னு பார்த்துட்டு இருப்பீங்க.
ஆமா ப்ரோ. ஆனா உண்மையான ஆமா. ட்ரேடிங்ல அது கிடையாது. உண்மையான ட்ரேடிங்ல நான் கத்துக்கிட்ட வரைக்கும், நான் டேட்டா கலெக்ட் பண்ண வரைக்கும், சார்ட்ஸ், அதாவது அந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இருக்குல்ல, அதை கம்பைன் பண்ணி தான் உங்களால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, அதாவது யூஎஸ்டின்னு முடியக்கூடிய ரெண்டாவதாக முடியக்கூடிய எல்லா அசட்டுமே ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடிய யூஎஸ்டி எல்லாமே டிஎக்ஸ்ஐன்னு சொல்லக்கூடிய டாலர் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நகருது. அதாவது டாலர் பறந்தானா யூரோ படுத்துரும், டாலர் விழுந்தானா யூரோ பறந்துரும். இவ்வளோதான் லாஜிக். இது நாட் அபவுட் யூரோ. ஜிபிபி யூஎஸ்டி மற்ற இதெல்லாம் அப்படி தான் நடக்கும். ஏயுடி யூஎஸ்டி நினைக்கிறேன், அதான் எல்லாமே அப்படி தான் நடக்கும். அதாவது டாலருக்கு ஆப்போசிட் பேர்ஸ் தான் இதுங்க எல்லாம். அதாவது நெகட்டிவ் பேர்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டுக்கு கரெக்டான வார்த்தை இல்லை, நெகட்டிவ். அதுக்கான நெகட்டிவாக இருக்கும். அதாவது அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் இங்கே நடக்கும். இதில் நமக்கு யூரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டியும் கோர் பேர். அதாவது ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி. ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் இருக்கும், ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. இவனை அடிச்சா வந்து கேட்பான், அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க, ஆனால் ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழேன்னு போக மாட்டான். ஒருவேளை நீங்கள் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடத்த எஸ்எம்டி பார்த்துட்டீங்க, ஓகே, ரெண்டு பக்கமும் ஹை எடுத்துட்டான், நல்ல விஷயம். இப்போ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் எம்எஸ்எஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, ஓகே. அவன் எம்எஸ்எஸ்ஸே கொடுக்கல, ஐயை கட் பண்ண திரும்பி ஐயை கட் பண்ணுறான்னா நீ பார்த்த எஸ்எம்டி தப்புன்னு அர்த்தம். இது ஒரு முக்கியமான சார்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எம்டியில் நிறைய இடத்த நீங்கள் மார்க் பண்ணும்போது தப்பு வரும். ஏன்னா ஒரு ஹை டு ஹை நீங்கள் அப்படி தான் நினச்சி பண்ணுவீங்க. ஆனால் உண்மையான எஸ்எம்டி அப்படி கிடையாது. நான் இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கயா, இது பாரு, இங்கே ஃபுல் பண்ணிட்டான், இங்கே வந்து 0.5 லெவலில் தொட்டுட்டான் அப்படின்னு சொன்னேன்ல. இந்த இடத்துல லிக்விடிட்டியை கிளைம் பண்ணிட்டான், இந்த இடத்துல லிக்விடிட்டி கிளியர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இது என்னது, ஆர்டர் பிளாக், ரிஜெக்ஷன் பிளாக் ஏரியா ஜோன் தானே. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல டேப் பண்ண, இந்த இடத்துல பாரு, இவ்வளோ தூரம் வந்துட்டு ப்ரோ நீங்கள் கேட்டிங்களா, இதை சொல்கிறேன் ப்ரோ. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ப்ரோ, பாடி க்ளோஸ் வச்சு பாருங்க, நான் சொன்னல லோயர் டைம் ஃப்ரேமில் பாடி க்ளோஸ் வச்சா அடுத்த கேண்டிலே பை ஆயிடுச்சுன்னா அது விக்கு. தெரியுதுங்களா அந்த ரெண்டு கேண்டில்? அதுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தால பாடி க்ளோஸ் வச்சா என்ன ப்ரோ பண்ணுறது சொல்லி கேட்டிருந்தீங்களா. அப்படி கிடையாது. இப்போ இதுக்கு இது பாடி க்ளோஸ் வச்சிருக்கு, ஆனால் இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு இது விக்கு. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி பாடி க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டிலோ அதுக்கு அடுத்த கேண்டிலோ உங்களுக்கு பை ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. செல் சீரிஸாக கீழே இறங்கிட்டானா இது இன்வெர்ஸ். பாடி க்ளோஸ்ன்றது நாட் அபவுட், அதுக்கோட ரியாக்ஷன் அடுத்த டைம்ல தெரியணும். அதை வச்சா நீங்கள் சொல்லணும் எல்லாரும் பாடி க்ளோஸ் விற்குன்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. இங்கே பாடி க்ளோஸ் வச்சு இப்படி பண்ணாதான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றும்போது விக்கா கண்ணுக்கு தெரியும். ஸோ விக்கும் பாடி க்ளோஸும் கிட்டத்தட்ட ஒருத்த மாதிரி பண்ணுவான். அதனால் நீங்கள் டைம் ஃப்ரேம், அதாவது உண்மையான பொட்டன்ஷியல் இந்த டைம் ஃப்ரேம் மாற்றுறது தான். இங்கே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் பாருங்கள், இவனை எல்லாம் மாற்றி வச்சு விளையாடுறது தான். அதான் சொல்கிறேன், எஸ்எம்டின்றது நாட் அபவுட் டு ஹை எடுக்கிறது லோ எடுக்கிறது கிடையாது, அப்படி தான் போட்டிருப்பானுங்க. ஆனால் இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸாக வச்சு பார்த்தா தான், ஏன்னா மார்க்கெட் எல்லா நேரமும் உங்களுக்கு பணம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க கிடையாது, உங்களை ட்ராப் பண்ணோம். 3 செய்ய நேரத்தில் தொட்டேன்னு வையேன் காரி முழுகிடுவாளுங்க, அந்த மாதிரி உங்களை ட்ராப் பண்ணிடும். அதனால எதையுமே ஸ்டாட்டிக்காக கற்றுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லைக் பேட்டர்னாக மனப்பாடம் பண்ணாதீங்க, அதை அப்ளை பண்ண கற்றுக்கோங்க. கரண்ட் ப்ரைஸ் லெவலில் அப்ளை பண்ண கற்றுக்கோங்க. உங்கள் லாஸும் உங்களோட ஒன் ஆஃப் த லெசன் தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? எஸ்எம்டி போதுமா, இன்னும் டீப்பாக சொல்லணுமா? நான் வெள்ளிக்கிழமை எஸ்எம்டி காட்டுறேன். நான் வெள்ளிக்கிழமை எஸ்எம்டி, சரி புதன்கிழமை ஒரு எஸ்எம்டி நடந்துச்சு, அதையும் நான் காட்டுறேன். அதை இன்னும் டீப்பாக புரியும். இதே தான் இப்போ இங்கே சொன்ன இங்கே ஃபீல் பண்ணியா, இங்கே 0.5 லெவலில் தொற்றுருக்கு பாரு அப்படின்னு சொன்னல, இது அப்படியே ஆப்போசிட்டா செல் சைடுக்கு நடந்திருக்கும், செல் ப்ரொஃபைலுக்கு நடந்திருக்கும். ஓகே, இதில் எதுக்கு டவுட் இல்லை, டவுட் தான் இப்போ கேட்டேன். இந்த ட்ரேட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? நான் என்ன யூஸ் பண்ணல அதை மறந்துட்டேன், நான் பாதிலே படிட்டேன். நான் எஸ்எம்டி யூஸ் பண்ணுறேன், ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி. அதுக்கப்புறம் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் எம்எஸ்எஸ் பார்ப்பேன், ஏ ப்ளஸ் செட்டப் மாடல் ஃபாலோ பண்ணுறேன், ஐசிடியோட ஏ ப்ளஸ் செட்டப் மாடல், அந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி, அது அவ்வளோதான். ஓகேங்களா? இது 3 எஸ்எம்டி, எம்எஸ்எஸ், ஏ ப்ளஸ் மாடல், அதான் எல்லாம் ஒன்று தான். ஒன்று ரொம்ப சிம்பிளாக சொன்னால் எஸ்எம்டி ஏ ப்ளஸ் மாடல், அவ்வளோதான். கூட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் யூஸ் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மீன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட்டாக இங்கே லோ வச்சதில்ல, இந்த லோக்கும் லாஸ்ட்டாக எம்எஸ்எஸ் ஆன அப்புறமும் கூட ஒரு ஹை வைக்கும்ல, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம ஒரு ஹை, அதுக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போடும்போது எனக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பிரிஞ்சிடும். இந்த 2 இடமும் தெரியுதுங்களா? இதோ இந்த இடமும் இந்த இடம் எனக்கு பிரிஞ்சிடும். இதோ இந்த லைன், இந்த லைன்,
இதெல்லாம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா? இந்த பர்ட்டிகுலர் லெவல்ல இருந்து இந்த 0.25 மைனஸ் போட்டிருக்கல, -2.5 இருக்குல்ல, சாரி 0 மென்ஷன் பண்ணேன், சாரி ஐம் சாரி, -2.5 லெவல் அந்த ஒயிட் கலர் லைன் போட்டிருக்கேன்ல, அது வரைக்கும் நான் டார்கெட் ஹோல்ட் பண்ணுவேன். இந்த -4க்கு நான் போக மாட்டேன். இந்த -4 இங்கே லைட்டாக கிரே போட்டிருக்கேன்ல, இந்த லெவலுக்கு நான் போக மாட்டேன். இந்த லெவல் வரைக்கும் தான் எனக்கு மேக்ஸிமம் டார்கெட் ஹோல்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு இந்த சைடில் லிக்விடிட்டி தெரியணும். அதாவது ஈக்குவல் லோ, ஈக்குவல் ஹை, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, அந்த மாதிரி லிக்விடிட்டி கண்ணுக்கு தெரிஞ்சால் டிபி அவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுவேன். இல்லைனா இந்த பர்டிகுலர் லெவலோட நான் ஸ்டாப் பண்ணிப்பேன் என்னோட டார்கெட். ஆனால் அதுக்கு எஸ்எம்டி நடக்கணும், எம்எஸ்எஸ் நடக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி நடக்கணும். இந்த 2.5 லெவலுக்கு லெஃப்ட் சைட் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இருக்கணும். ஐ மீன் லிக்விடிட்டின்னு இல்லை, அதை கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு பிடிஆரையோ லிக்விடிட்டி ஏதோ ஒன்று இடத்துல இருக்கணும். இது எல்லாம் இருக்குன்னா தாராளமாக என்ட்ரி எடுப்பேன். இதில் ஏதாவது ஒன்று தப்பாகுது அப்படின்னா விட்டுருவேன், போய் தொலை, இந்த ஒன்று இல்லை போ அப்படின்றதான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, புரிஞ்சு. சூப்பர் ப்ரோ. ஜாலியாக இருக்கோ கிளாஸு, நல்லா பேசுகிறேன் மேன். ஏதாவது ஃப்ரெண்டு கொடுங்கயா, எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. நானே எனக்கு பாராட்டிக்க வேண்டியதாக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல நீ சொல்லி கொடுக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி சொல்லி தர ப்ரோ. அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கு. நான் எதுவுமே மறைக்கல, எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்லும் போதே அந்த பிடிஆரை என்னன்னு சொல்றேன், அந்த பிடிஆரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன், மார்க் பண்ணலாம் சொல்றேன், அதோட டெஃபினேஷன் சொல்றேன், சார்ட்ல மார்க் பண்றேன், அதோட கீ லெவல் சொல்றேன். உங்களுக்கு நீங்க குளோபலா போயிட்டு வெளியே பப்ளிக் டொமைன்ல நீங்க போய் எங்க சர்ச் பண்ணாலும் அவங்க பிளாங்கா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க தவிர இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஐ மீன் அதுக்குள்ள என்ன இருக்கு அந்த நுணுக்கங்களை சொல்லும்போது உங்களுக்கு புரியுது. ஓ, இது வெறும் லிக்விடிட்டி கிடையாது, இது வந்து ஃபில்லு, மார்க்கெட் ஃபில் பண்ணுது, கீ லெவலில் ஃபில் பண்ணுது, அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப நாளைக்கு ஒரு ஹையை எடுக்குதுன்னா அங்க கீ லெவல் இல்லைன்னா நீ எடுக்க மாட்டேன். அது ட்ராப்பும் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். உன்னை ட்ராப் பண்ணுது மார்க்கெட் அப்படின்னு புரிஞ்சுவேன். அப்ப இந்த மார்க்கெட் ட்ரேடர் நினைச்சு பார்ப்பேன், இல்லை மாஸ்டர் மைண்ட் யோசிச்சு பார்ப்பேன். அப்பயே ஒருத்தன் சொன்னான். ஓகே, இந்த ட்ரேட் கேட்டுருங்க, நான் சொல்லிடுறேன். இது ஓகே இல்ல? ஓகே தான் ப்ரோ. ஓகே, நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தேன். அதாவது ஏமா இங்க ஒரு அது எப்படின்னு சொல்லு ப்ரோ. சொல்றேன். இப்ப இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம், வெளியே போங்க. ஓகே, இப்ப எனக்கு டெய்லிக்கு போயிடுங்க. டெய்லிக்கு போயாச்சு. நான் வந்து ஆன்டிசிபேட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஒரு மாஸ்டர் கேண்டில் கரெக்டா? ஏன்னா அடுத்த நாள் கேண்டில் ஐயும் எடுக்கல, லோவும் எடுக்கல, பாடி க்ளோஸ் வச்சிருச்சு கரெக்டா? இப்போ மார்க்கெட்டு ஆக்சுவலாக மார்க்கெட்டு இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கும் இருக்கு கரெக்டா? கிட்டத்தட்ட நம்மளோட ஈக்குவல் பிரீமியத்துக்கு மேலே இருக்கு. எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா செல்லு தான் பார்ப்பாங்க. கரெக்ட், செல்லு தான் பார்க்கணும். நீங்க யோசிக்க கரெக்ட். ஏன்னா நம்ம பிரீமியம் ஜோன்ல இருக்கணும், செல்லு தான் பார்க்கணும். அதாவது இதை சொல்றேன், இந்த கேண்டில் புதன்கிழமை நமக்கு ஓப்பன் ஆயிட்டு, இது வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை கீழே நடந்தது, ஏஷியனுக்கு கீழே நினைச்சு சொன்னல இந்த இடத்துல, அந்த கேண்டில் ரியாக்ஷன். இது புதன்கிழமை 2 என்ட்ரி நான் எடுத்தேன், பை மாடலும் எடுத்தேன், செல் மாடலும் எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னா இது ஒரு மாஸ்டர் கேண்டில் கரெக்டா? நான் திரும்ப சொல்றேன், நினைக்க வேணாம், இதை நீ கவனிக்கணும். அப்பதான் நீங்க சார்ட்ல போகும்போது டக்குன்னு மைண்டுக்கு வரும், அவன் அத்தனை வாட்டி சொன்னானே அப்படின்றதுக்கு. இது மாஸ்டர் கேண்டில். எதனால மாஸ்டர் கேண்டில்? அடுத்த நாள் கேண்டில் மேலேயும் போல கீழேயும் போல நடுவில் மாட்டிக்கிச்சு கரெக்டா? இப்போ நடுவில் மாட்டினவன் ப்ரீமியத்தில் இருக்கான். இந்த இடத்துல நீங்க செல் பார்க்கணும்னா லிக்விடிட்டி எடுத்தா தானே நீங்க செல் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் கீ லெவலுக்கு போனா தானே செல் பார்க்க முடியும். லாஜிக் புரியுதா? புரியுது. நான் அங்க ஒரு பை மாடல்ல இங்க சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல பாருங்க இது ஒரு கீ லெவலா இருக்கு, இந்த இடத்துல வந்து அவன் ஃபில் பண்ணிட்டான், இங்க 0.5 லெவல் வச்சுட்டா அதனால பை ஆச்சுன்னு சொன்னேன். அப்ப அங்க கூட ஒரு மாஸ்டர் கேண்டில் போட்டிருந்தா தெரியுமா, கவனிச்சிங்க? ஆமா ஆமா ப்ரோ, மாஸ்டர் கேண்டில் போட்டிருந்தான். நான் சொல்லியிருந்தேன், இந்த பாரு மாஸ்டர் கேண்டில் போடுங்க, நடுவில் லிக்விடிட்டியை ட்ராப் பண்ணி, இது லிக்விடிட்டியை ட்ராப் பண்ணிட்டான்ல, அங்க மேனிபுலேஷன் கீழே பண்ணான், அங்க எஸ்எம்டி கீழே பண்ணான். அப்ப நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், மேல எஸ்எம்டி நடந்தா கீழே போலாம் எதிர்க்கணும், அதான கணக்கு. ஆமா ப்ரோ. அப்ப இந்த பர்டிகுலர் லெவல்ல மார்க்கெட் எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு பை தான். ஏன்னா கீ லெவல் இங்க தானே இருக்கு. இப்ப இது ஒரு ஆர்டர் பிளாக்னு வச்சுக்கோங்க.
டெய்லி கேண்டில் சொல்றேன் பாரு, கரெக்டா வந்து அந்த 0.5 ப்ரோ லெவல் ஆனந்த் ப்ரோ மைக் மியூட் பண்ணிக்கோங்க ப்ரோ. பாருங்க, அந்த 0.5 லெவல ஓகே ஓகே ப்ரோ சாரி. ஓகேவா? அந்த 0.5 லெவல தொட்டானா? அதே மாதிரி இந்த மாஸ்டர் கேண்டில் மேனிபுலேட் பண்ணிட்டானா? கீழே வந்துட்டானா? நாள் முடிஞ்சு போச்சா? அடுத்த நாள் ரீட்ரேஸ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இதோட, அதாவது இது ஃபில் பண்ணிருச்சு, இதுக்கப்புறம் இது வேலிட் கிடையாது, இந்த ஆர்டர் பிளாக் வேலிட் கிடையாது. இந்த பர்டிகுலர் விக் வந்திருக்கான் பாரு ரிஜெக்ஷன் பிளாக், இவன் ஏன் வந்து வேலிட்னா இவன் இந்த லிக்விடிட்டி எடுத்திருக்கான். அதாவது ஒரு மேனிப்புலேட் பண்ண இடம் இது மாஸ்டர் கேண்டில், இது வந்து அக்குமுலேஷன் பண்ண அந்த பேஸ் கேண்டில், அந்த பேஸ் கேண்டில் இங்கே தூக்கிட்டான் கீ லெவல், நமக்கு கீ லெவலில் 0.5 லெவலும் எடுத்திருக்கான், இந்த பர்டிகுலர் ஹையை எடுத்துட்டான். அப்போ இனிமேல் இவன் தான் வேலிட், இவன் கிடையாது. ஆனால் அவன் ஏன் அதுக்காக பதில் சொல்கிறேன். இங்கே பாரு, அடுத்த நாள் இப்போ நான் ஏ பிளஸ் மாட்டேன் தான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாருக்கும். ஆமா ப்ரோ. அங்கே பார், சந்திரமுகியாக மாறி இருக்கும் கங்காவே பாரு, கரெக்டா பாரு தொட்டிருக்கானா? ஏ பிளஸ் மாடல், அவ்வளவுதான் என்ட்ரி போயிட்டான்ல மிட் பாயிண்ட். இந்த பாருங்க அந்த 0 லெவல், ஐ மீன் இந்த 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 ரேஞ்சோட 0 லெவல். இப்போ நம்ம இந்த ஐ வரைக்கும் நம்ம இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னா நம்மளோட டார்கெட்டு இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக இந்த இடத்த மார்க் பண்ணி நான் லாஸ்ட்டாக குரூப்பில் போட்டிருந்தல மெசேஜ், அது ஏன்னா இந்த ஐக்கும் இந்த ஐக்கும் நடுவில் இருக்கிற எம்எஸ்எஸ்க்காக போட்டிருந்தேன். இங்கே ஐ மீன் இதுக்குள்ளே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுல, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. இப்போ இந்த 3 நாளும் உங்களுக்கு செல் என்ட்ரி தான். அதாவது செவ்வாய்க்கிழமை சாரி புதன்கிழமை இந்த பர்டிகுலர் ஹையை எடுப்பான்றது மார்க்கெட்டோட ப்ரொஃபைல். அதனால ப்ரீமியத்தில் நான் பை போனேன். ஏன் ப்ரீமியத்துக்கு பை போனால் அங்கே கீழே லெவலில் எதுவுமே செல்லுக்கு கொடுக்கல. லாஜிக் புரியுதா? ஏன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் மாட்டிப்பீங்க. இப்போ யார் சில பேர் சாட்ல எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ரோ. சாட்ல பண்ணுறேன். சில பேர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியும் செருப்படி வாங்குறீங்க, சில பேர் ரூல்ஸை வாங்கலனாலும் செருப்படி வாங்குறீங்க. ஏன் வாங்குறீங்கன்னா இப்படி தான் வாங்குறீங்க. ஏன்னா இது கன்சால்டேஷன் மார்க்கெட், இட்ஸ் நாட் ட்ரெண்டிங் மார்க்கெட். பிகாஸ் மார்க்கெட் ட்ராப் பண்ணிடுச்சு, ஒரு நாளில் ட்ராப் பண்ணிடுச்சு. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ட்ராப் பண்ணிடுச்சு. அப்போ இது ட்ரெண்டிங் மார்க்கெட்டா? கிடையாதுல்ல, கிடையாது ப்ரோ. அப்போ மார்க்கெட் கன்சால்டேஷன்ல என்ன பண்ணோம்? ஹை கிலோக்கு தான் டிராவல் பண்ணோம், இன்னும் ஹையை தொடலை. அப்போ ஹையை எடுக்கும் தானே லாஜிக்கு. லாஜிக்கா எஸ் இதை நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஏஷியன் டைமு தெரியுதுங்களா? இது ஏஷியன். இந்த கில் ஜோன்ஸ்ல ஏஷியன் லோவை ஸ்வீப் பண்ணா ஹை போகும்னு சொல்லுவாங்கல்ல, அது நடந்துச்சு. ஆமா நடக்கும், நடக்காமலாம் போகாத சாமி, கண்டிப்பா நடக்கும், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா அது எங்க, எப்படி, எதனால, அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா இட்ஸ் வேலிட். சும்மா ஒன்றும் ஐ எடுக்குது லோ எடுக்கலாம் கணக்கு இல்லை. இதை பாருங்க, ஏஷியன் டைம் முடிஞ்சிருச்சு. இது என்னது 11:30 லண்டன் ஓப்பன் ஆகிற டைம் கரெக்டா? ஆமா, இது வந்து ஏஷியன் டைமுங்க. இந்த பர்பிள் கலர் தெரியுதுல்ல, ஜோன் தெரியுது. இந்த ஜோன் ஜோன், தெரியுது. இந்த பர்டிகுலர் கேண்டில் இங்க கூட லைட்டா சின்ன கலர், சின்ன பர்பிளா தெரியும். நான் லைட் கலரா தான் வச்சிருப்பேன். ஆமா தெரியுது. இந்த டைம் விண்டோ இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆக்சுவலா 10:30க்கே முடிஞ்சிருச்சு. இது ஏன் வந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்குன்னா, குவார்டர்லி தியரி படி லண்டனோட Q1 இதுதான். லண்டனோட Q1 உங்களுக்கு வந்து அக்குமுலேஷன் தான் கணக்கு. சில நேரம் எடுக்கும், சில நேரம் எடுக்காது. அதனால அதையும் நம்ம கணக்கில் சேர்த்துப்போம். நான் கணக்கில் சேர்த்துப்பேன், மற்றவங்க எப்படின்னு தெரியல. இது பாருங்க, ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ, இது அக்குமுலேஷன் தானே? ஆமா ப்ரோ, பாருங்க ஹை லோ தானே, ஹை லோ தான், அது அக்குமுலேஷன் தான். இந்த லண்டன் டைம்ல தூக்கிட்டானா 50 மினிட்ஸ்ல எம்எஸ்எஸ் வச்சு. ஆனா பட் வச்சுட்டா. எனக்கு என்னன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட் ஒரு டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுங்களேன். ப்ரீவியஸ் மார்க்கெட்னா என்ன டைம் ஃப்ரேம் சொல்லுங்க, பண்ணிடலாம். 1 hour கூட சேஞ்ச் பண்ணுங்க. வைக்கலாமே, வச்சுட்டேன். அந்த இடத்துல மார்க்கெட் விழுந்துச்சு பத்தி ஃபால் ஆச்சுல, இந்த இடம் இதுவா? அந்த அதுக்கு மேல ஒரு ஓபி இருக்குல்ல, இந்த ஓபி. ஆமா, அது இருக்கிறனால எனக்கு அது இருக்கிறனால மார்க்கெட் நான் வந்து ஃபால் ஆகுதுன்னு நினைச்சேன். ஆமா, ஓபி டேப் பண்ணிட்டு வருவான். ஆனா நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் நீங்க, இதுதான் நீங்க பண்ற தப்பு. எல்லாரும் இந்த 4 ஹவருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, டெய்லிக்கு போறதே கிடையாது.
கீ லெவல்னு இந்த பாருப்பா, இதுதான்ப்பா நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி அரைகுறையா சொல்லி கொடுத்து உங்களை விட்டானுங்க. உண்மையிலே நீ ட்ரேட் பண்றான்னா உனக்கு பெரிய டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, டெய்லி, வீக்லி, 4 ஹவர், இப்படி ஐ மீன் வீக்லி, டெய்லி, 4 ஹவர், இந்த ஆர்டர்ல தான் நீ வரணும். இந்த ஆர்டர்ல தான் நீ வந்து லெவல்ஸு, ஜோன்ஸு இதை மார்க் பண்ணணும். இந்த ஆர்டருக்கு வந்தா மட்டும்தான் நீ ரியாக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு இன்டர்மீடியட்ல வந்தா நீ எடுக்கவே கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, இதுதான் ஏஷியன் மண்டேவோட ஹை. கரெக்டா? நீ இந்த ஆர்டர் விளக்க பார்த்துருக்க கரெக்டா? இப்போ மார்க்கெட்டு கன்சால்டேஷன்ல இருக்கு. பிகாஸ் நமக்கு செவ்வாய்க்கிழமை லோவை எடுக்கல. இது செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை லோவையும் எடுக்கல, ஐயும் எடுக்கல. அப்புறம் என்னது? மார்க்கெட் கன்சால்டேஷனுக்குள்ள இருக்கு. கன்சால்டேஷனை விட்டு மார்க்கெட் வெளியே வரணும். முதல்ல என்ன பண்ணணும்? ஒன்னு பாடி க்ளோஸ் வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட்டா போகணும், இல்லைன்னா ஸ்வீப் அடிச்சு ஆப்போசிட்ல திருப்பணும், மேனிப்புலேட் பண்ணணும். அவ்வளவுதானே? மண்டேவோட ஐயை எடுத்தா தானே நீ செல்லுக்கு போகணும். நீயே ஆர்டர் பிளாக்கு நிக்கிற. அப்ப உன் ஆர்டர் பிளாக், உன் கான்செப்ட், உன் டைம் ஃப்ரேமே தப்பாச்சே. நீ யோசிச்சது கரெக்டு, ஆனா டைம் தப்பு. டைம் இஸ் ஃபேக்டரல். டைம் முக்கியம் இருக்கீங்களே. நீ நேசா 4 ஹவருக்கு போயிருந்தா உனக்கு பச்சையா தெரிஞ்சிருக்க என்ன நடந்திருக்குன்னு. நீ யோசிச்சதெல்லாம் கரெக்ட், நீ யோசிச்சது எல்லாமே கரெக்ட். ஆனால் இதுதான் ஆர்டர் பிளாக். பிகாஸ் இந்த லோ தான் ஆர்டர் பிளாக். இந்த பாருங்க, இந்த இடத்துல கேப் தெரியுதுல, இதுதான் அந்த மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆன கேப்பு. இதுல வந்து நம்ம 2 விஷயம் பேசலாம். இந்த வால்யூம் இம்பேலன்ஸு, இல்லைனா நியூ டே ஓப்பனிங் கேப்பு, இல்லை நியூ வீக் ஓப்பனிங் கேப். நான் ஏன் இத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு புரியாது. நிறைய பேர் ஃபியூச்சர் அந்த வீடியோ பார்க்கலாம், இல்லை வேற எங்கேயா படிச்சுட்டு வந்து அரைக்குறையாக இங்கே வந்து கக்கலாம். அப்படிங்கும்போது அதோட ஆல்டர்னேட் கீவேர்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா பார்க்க உங்களுக்கு புரியும். அதுக்காக நான் சொல்லிடுறேன். இந்த இடத்த இவன் ஃபில் பண்ணிட்டான், அண்ட் சேம் டைம் இந்த ஓபியை டேப் பண்ணிட்டான் 4 ஹவரில். பாயிண்ட் புரியுதா? இது ஏன் பவர்ஃபுல்னா, இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ண ஆர்டர் பிளாக் இதுதான். எஃப்இஜி இருக்கா, ஃபில் பண்ணிட்டானா, ரிஜெக்ஷன் கொடுத்து இவ்வளவு பெரிய ஃபால் பண்ணிட்டானா. அதாவது இது ஒரு சப்ளை ஜோன். ஏன் சப்ளை ஜோன்? அகைன் மார்க்கெட் போயிட்டு இந்த இடத்த டேப் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இவ்வளோ தூரம் விழுந்திருக்கான். அப்போ மார்க்கெட் அகைன் இந்த ஜோனுக்கு வரும்போது டேப் பண்ண விழத்தான் செய்வான். ஏன் அப்புறம் இன்னும் இங்கே விழறானா? அடுத்த வாரம் கொடுக்கணும்ல. இந்த வாரமே செல்லு பை 2 பக்கம் போயிட்டாங்கல்ல. திங்கட்கிழமை விழுந்தான், செவ்வாய்க்கிழமை எழுந்தான், புதன்கிழமை மேலே போய் சீவ் பண்ணான், அடுத்த நாள் அப்படியே என்ட்ரி மாடல் கொடுத்தான். அப்போ அடுத்த வாரம் செல்லுக்கு பயங்கர மூமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அரைச்சிருவான். இந்த மாதிரியே அரைச்சிக்கிட்டு திரும்ப போயிட்டு இந்த ஓபியில் டேப் பண்ணி விழலாம். அது வந்து நம்ம வீக்லி அவுட்லுக் பார்க்கும்போது தெரியும். இப்போ பாயிண்ட் புரியுதுங்களா? நான் ஏன் இந்த இடத்துல பை போனேன்னு? ப்ரீமியம் தான். ப்ரீமியம் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, நான் தப்பே சொல்லலை. ஆனால் அந்த ரூல்ஸை மக்கப் படிக்காதீங்க. அதாவது ரூல்ஸுன்றது சார்ட் மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கே எதை பயன்படுத்தணும், எங்கே எதை எடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுட்டு பண்ணுற மேட்ரு. சரிங்களா? அப்படின் போது நீங்கள் வந்து நான் ப்ரீமியத்தில் செல்லு தான் எடுப்பேன்னா தைரியமாக நீங்கள் செல்லு தான் எடுக்கணும், தப்பே கிடையாது. ஆனால் செல்லுன்றது ஒரு லிக்விடிட்டி எடுக்கணும், ஒரு கீ லெவலில் போகணும், அப்புறம் திரும்பணும், அப்படின்னு நடந்தால் தான் செல்லு. அது நடக்காத வரைக்கும் பை தானே. அதாவது உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் அந்த ஐயை எடுக்க மாட்டான், ஏன்னா அது லோயர் ஐ. கரெக்டா? ஆனால் மார்க்கெட் கன்சால்டேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக ஐயை எடுக்கும், கண்டிப்பாக லோவ் எடுக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பாயிண்ட் புரியுதுங்களா? ஏன் இந்த இடத்துல வந்து போனான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மண்டே கிழமை வந்து ஐ, இந்த பாருங்க மண்டே ஓப்பன் ஆச்சு, இதுதான் ஐ. இந்த ஐயை இவன் இங்கே எஸ்எம்டி பண்ணுறானா? இப்போ பார், ஜிபிபியில் தூக்கிட்டான் பார், இந்த வரைக்கும் எடுத்துருக்கான். வேரியேஷன் தெரியுதா? ஜிபிபியில் இவ்வளோ தூரம் தூக்கிட்டான். யூரோவில் எங்கே போனா? இதோ இந்த பர்டிகுலர் லெவல் மட்டும் எடுத்திருக்கான். இப்போ டைம் ஃப்ரேமை மாற்றி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கதை புரியும். வேக்யூம் இம்பேலன்ஸுக்கே வேக்யூம் இம்பேலன்ஸை எதனால் செல் ஆகும்னு சொல்கிறதுக்கான காரணத்துங்களை சொல்கிறேன். ஃபேக்ட்ரு முதல் விஷயம், மார்க்கெட்டு ஒரு இன்சைட் பாருக்குள்ளே மாட்டிக்கிச்சு. கரெக்டா? ரெண்டாவது, ஒரு லிக்விடிட்டியை செட் பண்ணிடுச்சு. மூணாவது, வால்யூம் இம்பேலன்ஸ் எஃப்இஜி வச்சிருச்சு. அந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணும்போதும் நமக்கு மாஸ்டர் கேண்டில் மேனிப்புலேட் பண்ணிட்டான். அண்டு நாலாவது, அந்த மேனிப்புலேட் பண்ண பர்டிகுலர் பாயிண்ட், அந்த ஒரு பர்டிகுலர் இடம் ஒரு ஆர்டர் பிளாக்கோட
50% 0.5 லெவல்னு சொல்லுவாங்க, இல்லை 50% லெவல்னு சொல்லுவாங்க, இல்லை மேன் த்ரெஷோல்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை கோ என்கரேஜ்மெண்ட் லெவல்னு சொல்லுவாங்க, இல்லை கோல்டன் லெவல் ஓடி லெவல் கூட சொல்லுவாங்க. அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். அப்போ இவனை எஸ்எல் அடிப்பானா? டெஃபினெட்லி நோ, நெவர் நெவர். அடிச்சானா? அடிக்கல. பாருங்க, ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டான். ஃபுல்லா கிளியர் பண்ணி கீழே வந்துட்டான். ஆமா, தெரியுதுங்களா அந்த வித்தியாசம்? இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி நடந்துச்சா? இங்க பாரு, இந்த கேண்டில இது எடுக்குது வெள்ளிக்கிழமை, இங்க பாரு இது வெள்ளிக்கிழமை எடுக்கல, இங்க ஒரு எஸ்எம்டி, இங்க ஒரு செல் மாடலு. அதாவது ஒரு டைம்குள்ள ஒரு டைம், அதாவது ஒரு டெய்லிக்குள்ள நடக்கிற ஒரு மூமெண்ட், அதுக்குள்ள செக்ஷனுக்குள்ள ஒரு மூமெண்ட், அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ல ஒரு மூமெண்ட். அந்த மாதிரி அந்த ஐசிடி லோகோ பாத்தீங்களா? வட்டத்துக்குள்ள வட்டம், வட்டத்துக்குள்ள வட்டம், வட்டத்துக்குள்ள வட்டம். டாடா, அவ்வளவுதான் ட்ரேடிங். இட்ஸ் வெரி சிம்பிள். blah. ஆக்சுவலி இந்த வாரம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அடுத்த வாரம் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, வந்தாதான் தெரியும், வந்தா பார்த்துக்கலாம். என்னப்பா யாராவது சொல்லுங்க, வேற ஏதாவது பண்ணுவா புரிஞ்சிச்சா எப்படி எடுத்தேன்னு? புரியுது ப்ரோ, புரியுது. இல்ல டவுட்னா சொல்லுங்க, திரும்ப கூட சொல்றேன். எஸ்எம்டி எப்படி அது டவுட் பிராக்டிஸ் பண்றப்ப தானே வரும். அது கண்டிப்பா வரும், வீடியோ பார்த்தாலும் புரியாது. என்ன பேசிட்டே இருக்காங்க? ஓரளவுக்கு தான் புரியும். பிராக்டிஸ் பண்றப்பதான் இது இங்க மார்க் பண்ணணுமா அங்க மார்க் பண்ணணுமான்னு வரும். சில நேரங்கள் நீங்க கேண்டில பார்க்கும்போது ப்ரோ இங்க கூட லோ எடுத்திருக்கல ப்ரோ, ஆனா இங்க பாருங்களேன் எடுக்கலையா, அப்ப பை தான் ஆகும். இந்த மாதிரி கேனவாலாம் யோசிக்க கூடாது. ஒரு சிங்கோட ஐ எடுக்கணும், ஒரு சிங்கோட லோ எடுக்கணும். இன்டர்மீடியட்ல எடுத்தா கணக்கு வராது. ஒரு சிங் ஐ எடுக்கணும், இல்ல சிங் லோ எடுக்கணும்ப்பா. சிங் ஐ இந்த இடத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் அவங்க அங்க கொடுத்துருக்காங்கல்ல இவ்வளவு தூரம். அப்ப இது சிங் ஐ தானே, இதானே ஆப்போசிட் கேண்டில். இந்த இடத்துல பாரு ஆர்டர் பிளாக்கா ஃபில் பண்ணிட்டான், இந்த பக்கம் ஆர்டர் பிளாக்கா 0.5 லெவலுக்கு வந்திருக்கான். பாயிண்ட் புரியுதா? நாங்க சொன்னேன்ல, அங்க நம்ம செல் செட்டப் வந்து பை செட்டப் பார்த்தோம்ல செவ்வாய்க்கிழமை, அதாவது திங்கட்கிழமை காலையில. அங்க வந்து ஆர்டர் பிளாக்ல வந்து ஃபில் பண்ணா, அந்த சொன்னேனே அந்த லிக்விட் பண்ண ஃபில் பண்ணிருக்கான். இங்க 0.5 லெவலா இங்க பாரு, இந்த ஆர்டர் பிளாக்க ஃபில் பண்ணிட்டானா இந்த இடத்துல எஸ்எம்டில. எஸ்எம்டி ஃபில் பண்ணிட்டான். இந்த இடத்துல பாரு அந்த 0.5 லெவல் தொட்டிருக்கானா, கோல்டன் லெவல். நான் சொன்னேனே கோ என்கரேஜ்மெண்ட் லெவல், மேன் த்ரெஷோல்ட். இந்த மாதிரி நீங்க நுணுக்கமா சார்ட்ல மார்க் பண்ணி என்னைக்கு பழகுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஐசிடி கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லன்னா கடைசி வரைக்கும் ஆஹாதான். ஓகே ஓகே, அவ்வளவுதான். இப்போ நீங்க அந்த 50 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோ, அந்த பை என்ட்ரி எப்படி எடுத்துட்டு. பை மாடல் அதுவா? எனக்கு அந்த இடத்துல ஷோரா தெரிஞ்சது, ஆனா டைரக்டாவே என்ட்ரிக்கு போயிட்டேன். இந்த இடத்துல சீவ் பண்ணனா கண்டிப்பா அந்த ஆர்டர் பிளாக் தொடுவான்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பிளாக் விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தேன், ஏன்னா ஸ்ப்ரெட் வேல்யூ அடி வாங்கும். ஆமா, அதனால நான் இந்த லோ கிட்ட வச்சிருந்தேன். சார்ட் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி வெச்சுக்கோ ப்ரோ. ஓகே, இந்த இடத்த சீவ் பண்ணாயா? ஆனா நான் ஆக்சுவலா ஆன்டிசிபேட் பண்ணது என்னன்னா, எனக்கு மார்க் ஆக்சுவலா நான் அன்னைக்கு புதன்கிழமை ஆன்டிசிபேட் பண்ணது பை இருக்கு ஓகே, ஆனா செல்லுக்கு செம்ம ப்ராபபிலிட்டி. ஏன்னா இங்க பாரு ஃபைலியர் ஸ்விங், இங்க பாரு அக்குமுலேஷன், இந்த மேனிபுலேஷன் பாரு ஈக்குவல் லோ செட் பண்ணிட்டு வந்திருக்கான். சரிதா? தெரியுது ஈக்குவல் லோ கொஞ்சம் சரிதா? ரெண்டு பக்கம் இந்த கேண்டிலையும் லோவையும் இந்த கேண்டில் லோவையும் பாரு, நியர்லி. அப்ப கொஞ்சம் கேப் இருக்கு. செல்லு திரும்பினா ஒரே அடி, ஒரே அடி டவா எப்படி விழுந்திருக்கான் பாரு, செல்லு மட்டும் பாரு. ஆனா ஆக்சுவலி அந்த மேல ஒரு பை மூவ்மெண்ட் நடந்துச்சுல, அந்த ஓபில இருந்து நான் ஒரு ரீடேஸ்மெண்ட் கிடைக்கும் செல் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா ரீடேஸ்மெண்ட் எனக்கு அந்த அளவுக்கு கிளியரா தெரியல. ஃபாலோ ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் ஐ டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஐ டைம் ஃப்ரேம் வச்சு பாத்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான ட்ரேடு, குவாலிட்டியான இடம், குவாலிட்டியான செட்டப், ஜோன் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. வந்துட்டானா அப்பல 100 பேர் வராங்க, உடல் தனியா எலும்பு தனியா எல்லாருக்கும் தண்ணியை ஊத்தி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். இந்த இடத்துல போட்டேன், இதுதான் எனக்கு எம்எஸ்எஸ் ஆனது. இங்க எம்எஸ் இருந்துச்சு, இந்த இடத்துல பெருசாலாம் ஒண்ணு இல்ல, ஓபி தான் இருந்துச்சு. ஓபில இங்க என்ட்ரி வச்சு நான் இந்த லிக்விட் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டேன். எனக்கு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை திரும்ப சீவ் பண்ணிட்டு மேல போயிடுவானோ அப்படின்றது. ஓகே, எஸ்எல் மட்டும் தள்ளி. ஏன்னா இந்த செட்டப் பண்ணி என் செட்டப் எஸ்எம்டி ஈக்குவல் எஸ்எம்டியே பெருசா கன்சிடர் பண்றேன். ஏன்னா எனக்கு இந்த லோ வச்சுட்டானா, எனக்கு அதாவது
இது 50, அதாவது நான் மோஸ்ட்லி 4 ஹவருக்கு அபோவ் இருக்கு தான் நான் செட்டப்பாக எடுப்பேன். இது ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி. இந்த இடம் வந்து இது என்ன ஒரு ப்ராப்பரான எஸ்எம்டி அது கிடையாது. சும்மா போட்டு விடு, வந்தா மேலே போன மாதிரி அப்படி சொல்லி போட்டு விட்டேன். ஆனா தெரியும் கண்டிப்பா அவன் மேலே தான்டா போவான் அப்படின்லாம் தெரியும். ஏன்னா இது பாருங்க, அக்குமுலேஷன், ஐ மீன் ஐசிடி டேர்ம்ஸ்ல சொல்லலாம், கன்சாலிடேஷன், எக்ஸ்பென்ஷன், ரிவர்சல். அந்த பிரைஸ் டெலிவரி, கன்சாலிடேஷன், எக்ஸ்பென்ஷன், ரிவர்சல். இந்த பர்டிகுலர் லோவில் இந்த லோ, இந்த லிக்விட் இது வரைக்கும் லிக்விட் எடுத்துருச்சு. நம்ம டயாவோட ஏஎம்டிஎக்ஸை பற்றி சொல்லணும்னா அக்குமுலேஷன், இந்த பர்டிகுலர் இடம் மேனிப்புலேஷன், பட் இது வந்து எஸ்எம்டி நடந்திருக்கு. அண்ட் நமக்கு A+ மாடல், MSS, ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது. ஏஎம்டிஎக்ஸ் தேவை, அந்த ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம், ஐசிடியோட கோர் கண்டென்ட், கன்சல்டேஷன், எக்ஸ்பென்ஷன், ரீப்ளேஸ்மெண்ட், ரிவர்சல் அப்படின்ற அதுவும் நமக்கு தேவைப்படும். ரெண்டுமே கம்பைன் ஆகிட்டு தான் சார்ட்டில் வரும். ஆனால் ரெண்டுமே எப்படி பார்க்கணும்னு கண்ணுக்கு தெரியணும், பழகிக்கணும். ஆரம்பத்தை கேட்கும்போது ப்ரோ ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. 4 காசு இருப்பாங்கன்னா கஷ்டப்படணும் சாமி, சும்மா கிடையாது. சும்மா கொடுப்பாங்களா? யார் தருவா? தர மாட்டாங்களே, வரலையே. இந்த இடத்துல எஸ்எம்டி வச்சுட்டானா? இப்போ நான் ஆக்சுவலாக இது வந்து இந்த ட்ரேட் தான் நான் எடுத்தேன். 2 நாள் ஹோல்ட் பண்ணேன், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் ஹோல்ட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்டி மேலே போச்சுல, இது ஈவினிங் நடந்துச்சு. நான் இதை எம்எஸ்எஸ்ஸாக எடுக்கல, இந்த பர்டிகுலர் லெவலில் நான் எம்எஸ்எஸ்ஸாக எடுக்கல. நான் ஏன் எடுக்கலன்னா, இந்த கேண்டிலுக்குள்ள இந்த கேண்டில் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இன்சைட் பார் மாதிரி உட்கார்ந்து ட்ராப் ஆயிருக்கு. ஆமா, இன்சைட் பார் மாதிரி உட்கார்ந்திருக்கு ஒரு கேண்டில். அப்ப ஸ்ட்ரக்சர் வைஸ் அது லோன் எடுக்க மாட்டேன், எம்எஸ்எஸ் இதை எடுக்க மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன். ஆனா ரீட்ரேஷன் கொடுத்துருக்கான், நான் எடுக்க மாட்டேன். எனக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் லோ வச்சிருக்கான் பாரு, இவனை எடுத்தாதான் எனக்கு கணக்கு. கீழ இருக்க டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சிருக்கான், அதுக்குள்ள நாள் முடிஞ்சு போச்சு. ஆமா, நான் இப்ப செல்லுக்கு திரும்பணும். நான் என்ன பண்ணேன், இங்க இருந்து நான் போடுவாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எனக்கு எம்எஸ்எஸ் ஆயிடுச்சு. இந்த இடம் தான் எம்எஸ்எஸ். ஆமா, அந்த இடம் தான் கிளியரான ஒரு எம்எஸ்எஸ் இருந்துச்சு. அதுதான் எனக்கு என்ன பிப்பு இவ்வளவு பெருசா இருக்கு, தூக்கி வை, இவ்வளவு தூரம் வை பாரு. பிரீமியத்தில் வந்தாலும் என்ட்ரி கொடுத்துருக்கான், ஆனா பட் வந்து அந்த இடத்துல ஒரு கிளியரான எதுவுமே இல்லாம இருந்தானே எனக்கு தெரியுது. இது மிட்டிகேஷன் பிளாக் ஆச்சு. இந்த எம்எஸ்எஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஓபிக்கு நம்ம கிளியரான ஒரு எஃபிஜி இருக்கணும்ல. இந்த ஓபிக்கு தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஆப்போசிட் ஓபி. இதுக்கு எஃபிஜி தேவையில்லை, ஏன்னா இது ஃபைலியர் ஓபி. இந்த செல்ஃப் சீரிஸ்ல வந்த பை கேண்டில்ஸ் நீ அப்படி கூட வச்சுக்க. ஆக்சுவலி நான் என்ன பார்த்தேன்னா, அந்த இடம் ஃபுல்லாமே இப்போ என்ன சொல்றது, டிஸ்பிளேஸ்மென்ட் அந்த இடம் ஃபுல்லாமே வந்து ஒரு லிக்விடிட்டியா கன்சல்ட் பண்ணி அதுக்கு மேல இருக்க எக்ஸ்ட்ரீம் ஓபியை பார்த்தேன் நான். இத பாருங்க, பாத்தீங்களா 0.5 லெவல் அந்த ஜோன்குள்ள போனா அடுத்த கேண்டில் செல் ஆயிடுச்சு. லண்டன் ஓபன் டைம் இங்கே ஓபன் ஆயிட்டான். இந்த இடத்துக்கு சொல்லியிருந்தேன் குரூப்ல போடுறதா அடுத்த பாடுறா செல்லா பாரு தலை மார்க்கெட் விழுந்து தலை, அப்படிதானே நடக்கும். விழுந்துருச்சு. நான் இங்க என்ட்ரி எடுத்தேன் எஸ்எல். ஆக்சுவலா நான் இங்க என்ட்ரி எடுக்கல, இந்த இடத்துல நான் போட்டு விட்டேன், ஒரு என்ட்ரி போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஐ மீன் சும்மா என்ட்ரி போட்டேன். கரெக்டா இந்த லெவல் வரும்போது இந்த மிட்டிகேஷன் பிளாக்குள்ள என்ட்ரன்ஸ்லேயே போட்டேன். போட்டு இவ்வளவு தூரம் வந்தோடனே டவுட் ஆயிடுச்சு, ஒருவேளை இங்க எஸ்எல் அடிச்சிருவானோ அப்படின்னு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, அந்த நாளே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது ஒரு பெரிய மூமெண்ட், இது ஒரே நாள் டார்கெட் அடிச்சாச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டு பாருங்க, இந்த இடத்த நான் ஹோல்ட் பண்ண பிரைஸ். இந்த இடத்துல இங்க ஒரு மூமெண்ட் கொடுத்தால, அதாவது இது வந்து வெள்ளிக்கிழமை, நமக்கு புதன்கிழமை எஸ்எம்டி கொடுத்து எம்எஸ்எஸ் வச்சான் நைட்டு. அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு வந்து இதுல கொடுத்தான், இதுல வேலைக்கிழமை கொடுத்தான். ஆனா வேலைக்கிழமை பிஓஎஸ் வைக்கல, ஏன்னா அவன் கீழே போறதுக்கு அது நியூஸ் டைம். நியூஸ் இல்லாதனால இந்த ஐக்கும் இந்த லோக்கும் நடுவில் அரைச்சிக்கிட்டு இருந்தான். ஓகேங்களா? அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே இந்த இடத்துல வந்து இவங்க வந்து அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் இங்க ஒரு என்ட்ரி போட்டேன். அதாவது இப்ப இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட டைரக்ஷன் கரெக்டா? டெய்லிக்குன்னு ஒரு மேட்டர் ஒன்று இருக்கும்ல, டெய்லி. அதாவது இது புதன்கிழமைக்கு நடந்த செல் மூமெண்டத்துக்கான ரியாக்ஷன் தான் இது. ஏசியன் செக்ஷன் மேலே எடுக்கிறான்,
கீழே வரான், லோவை எடுக்கல, 50 மினிட்ஸ் எம்எஸ்எஸ் வச்சுட்டான், ரீட்ரேஸ்மெண்ட்ல இந்த ஓபியை டேப் பண்றான், ஏஷியன் லோ வரைக்கும் நான் கார்னர் பண்ணலாம் அப்படின்னு நான் இங்க ஒரு செட்டப் எடுக்கலாம்ல. ஏன்னா இந்த இங்கக்குள்ள ஒரு எஸ்எம்டி நடந்துச்சு. நான் சொன்னேன் எஸ்எம்டி நிறைய இடத்துல நடந்துச்சியான்னு. பாரு நடந்துருச்சா? இது என்னது? ஓபில டேப் பண்ணா லிக்விடிட்டி, ஓபியை ஃபில் பண்றான். நான் ஃபில் பண்ண சொல்லல, ஃபில்ன்றேன். இங்க பாரு ஃபில் பண்ணல, எஸ்எம்டி தானே, இப்படிதான் பார்க்கணும். இப்போ இங்க ஒரு எஸ்எம்டி தானே, இது எஸ்எம்டி மூவ்மெண்ட் தானே, அப்ப இது வேலிட் தான். ஓகே எதுங்களா கிளியரா தெரியுது. டெய்லிக்கு நான் சொல்றேன்ப்பா, நான் நாட் அபவுட் நான் அந்த 4 ஹவருக்கு போட்டு வச்சுன்னு சொன்ன தெரியுமா. இங்க இருந்து நமக்கு திங்கக்கிழமை அது வந்து ஒரு பிரைஸ் டெலிவரி, அதுக்குள்ள இப்ப லோயர் டைம் ரெடி ஆகுது. ரெடி 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 கமான் 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 அப்படின்னு அப்படியே ரைட்டு கிராஸ் விட்டு லெஃப்ட் அடிச்சிட்டான்ப்பா. இங்க பாருங்க, ஏஷியன் ஐயா தூக்கிட்டான். நம்மளோட பிடிஆர் நான் சொன்னல மிட்டிகேஷன் பிளாக்ல போயிட்டு 50% அதான் கோ என்கரேஜ்மெண்ட் லெவலில் தொட்டுட்டான். கீழே வந்தான், இந்த பாருங்க எம்எஸ்எஸ் வச்சுட்டான். அடுத்து பாருங்க இங்கே தான் ஓபி இருக்கு, இங்க இருந்து நான் திரும்பி இது போடுறேன் ஃபெபினாசி, இங்க தான் நான் ஹோல்ட் பண்ணேன். ப்ரோ இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, அந்த ஓபி ஆல்ரெடி டேப் ஆயிருக்குல. எந்த ஓபி டேப் ஆயிருக்கு? இதுவா? ஆமா டேப் ஆயிருக்கு, ஆனா எடுக்கலையே, நம்ம தான் எடுக்கலையே. ஏன்னா மார்க்கெட் எம்எஸ்எஸ் வைக்கலையே. ஐ மீன் இந்த இடத்துக்கு நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் எம்எஸ்எஸ் இன்னும் வைக்கலல்ல. ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு வைக்கல, அது லோயர் டைம் ஃப்ரேம். ஓகே, பிகாஸ் இங்கனக்குள்ள அதாவது வேலைக்கிழமைக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்கு தவிர இந்த வேலைக்கிழமை இன்னும் புதன்கிழமை லோ எடுக்கல. அப்ப அது நீங்க என்ன நினைப்பீங்க, மேல போயிட்டு அவன் எடுப்பான்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது, அவன் நேத்தே திருப்பிட்டான். திரும்ப கன்சல்டேஷன் பண்ண முடியாது. சும்மா மார்க்கெட் கன்சல்டேஷன் போடாது, யாரு காரணம் இருக்கும். ஒரு பெரிய இப்ப இவ்வளவு பெரிய பை செல் மூவ்மெண்ட் கொடுத்தனால இவங்க கன்சல்டேஷன் கொடுத்தானுங்க. பியூர் கன்சல்டேஷன் தெரியுதா? கிளியரா தெரியுது. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு 18 பிப்புக்கு ஏஷியன் வந்திருக்கான். இங்க பாரு 25 பிப்பு. இப்ப இந்த 2.5 அன்னைக்கு போட்டிருந்தல ஒரு லெவல், இதுதான் அந்த வேலைக்கிழமையோட கோல்டன் லெவல். இந்த 2.5 லெவல் தெரியுதா? வந்து அடிச்சானா? நான் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணேன். எது வேலைக்கிழமை எடுத்து வெள்ளிக்கிழமையும் ஹோல்ட் பண்ணேன். அவன் எஸ்எல்லாம் அடிக்க மாட்டான், அடிக்க வாய்ப்பு இல்லை, அவன் கீழே தான் வருவான். வெயிட் பண்ணு, அவன் சும்மா விளையாட்டு காட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலி நானும் இந்த என்ட்ரியை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா பட் எனக்கு கிளியரான ஒரு ஓபி கிடைக்காதனால மேல ஒரு எஸ்டிஎம் ஓபி மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல அது அந்த வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி உங்களோட வியூ அண்டர்ஸ்டாண்ட் வேற, என்னோட வியூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த டைம் வேற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஆரம்பத்திலே சொல்றேன், நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டா இருந்தா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். செட் ஆனா விட்டுருங்க. ஏன்னா இப்ப நான் பண்ற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு நிறைய விஷயம் கன்சியூம் பண்ணிப்பேன், அதை ரிப்பீட்டடா பார்ப்பேன், அதை மட்டும் பார்த்திருப்பேன். அது மட்டும் எனக்கு ட்ரஸ்டபிளா இருக்கும். அப்ப நான் அதை மட்டும் பாக்குறேன். மற்றவங்க பாக்குறதுக்கும் வித்தியாசங்கள் மாறுபடும். ஏன்னா அவங்க வேற ஒண்ணு படிச்சிருப்பாங்க, வேற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க, வேற மாதிரி சார்ட் கூட டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு தேவை 4 காசு, அவ்வளவுதான். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த 2.5 லெவல் இருக்கும். ஆனா கண்டிப்பா சொல்றேங்க, அடுத்த வாரம் இந்த 2.5 லெவலை தொடாம மார்க்கெட் விழாது, எழுதி வச்சுக்கேன். எங்க போயிட்டு 877 அது வரைக்கும் கண்டிப்பா தூக்கி அடிக்கும். ஏன் அதுக்கு கீழே கூட போவோம், போகாமலாம் இருக்காது. ஏன் ப்ரீவியஸ் மார்க்கெட் கீழே வரையும் லிக்விடிட்டி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எப்படி அந்த லெவல் வரையும் போன்ற ஒரு கான்ஃபிடென்ட்? இவ்வளவு நாளா எஸ்எம்டி யூஸ் பண்றேன், இது கூட தெரியலன்னா எப்படி? நான் என்ன சொன்னேன், சொல்லுங்க. இந்த மண்டே நான் ஆரம்பத்துல என்ன சொல்றேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.5 லெவல் வரைக்கும் போகும் தானே சொல்றேன். இங்க பாரு, இது லிக்விடிட்டி தானே, இது பாரு இது ஃபுல்லா லிக்விடிட்டி தானே. செவ்வாய்க்கிழமை வச்சான்ல, நமக்கு என்ன வீக்லியோட லிக்விடிட்டி இருக்குல்ல. இந்த பாரு இது வீக்கா, இந்த பாரு டெய்லி பாரு, டெய்லில இன்சைட் பார் போட்டானா இந்த 50% தானே வந்திருக்கு. அதுக்கு ரீட்ரேஸ்மென்ட் நீங்க கொடுத்துட்டு திருப்பி இவ்வளவு தூரம் உடைக்கணும்ல. இங்க பாரு 2.5 எங்க வருது, இங்க வருது கீழ கரெக்ட்டா அதுக்கு மேல இருக்கு. இந்த லோவை எடுக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்னு இருக்கும், அதுக்கு மேல இருக்கு. அப்ப கண்டிப்பா எடுக்கணும்ல, எடுத்தா ஆகணும். கிளியரா இருக்கு கன்சல்டேஷன் போட்டு எடுக்கணும். ஏன்னா இந்த 4 ஹவர் டெய்லிக்கு நடந்த எஸ்எம்டில தான் நான் இது வரைஞ்சிருக்கேன், இந்த ஜோன். ஓகேவா? இதுல வச்சிருக்கோம்னா வின்னிங் ரேட் கம்மி, ஆர்ஆர் கம்மி. ஆனா இது கூட சேர்ந்து இங்க கூட ஒரு செல் செட்டப்
மார்க்கெட்டு செல் ப்ரொஃபைலுக்கு ப்ரீமியத்துல செல்லுக்க திரும்பிட்டான். அங்க திரும்பவும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல ஒரு செல் ப்ரொஃபைல் கொடுக்குறானா, நீ ஹோல்ட் இவ்வளவு தூரம் பார்க்கலாம்ல. ஆனா நான் ஹோல்ட் பண்ணல. எனக்கு இது போதும், நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் திரும்ப மண்டேக்கு அப்புறம் இங்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க அந்த எஃப்இஜே டேப் பண்ணலாம். டேப் பண்ணிச்சுன்னா இங்கனக்குள்ள ஒரு இன்னொரு எஸ்எம்டியோ ஒரு மேனிபுலேஷனோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணுவேன். நான் எனக்கு சம்பந்தமே இல்லாம இதுக்குள்ள எமோஷன் ஆகணும். கண்டிப்பா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பாரு திருப்பி அகைன் இந்த அடுத்த ஒரு 2 பாயிண்ட் என்ட்ரி. லெவல தாண்டனோட பாரு பை ஆயிட்டான். ஏன்னா இத ரிப்பீட்டடா அந்த யூஸ் ஜோனை பண்றேன். தொட்டு எஸ்எம்டி நடந்து இந்த 2.5 அதனால உங்களுக்கு கிளியரா தெரியுது. இது பாரு 2.5ல இருந்து நாட் அபவுட் டு சும்மா பிளாங்கா ஒன்றும் சொல்லல. இந்த இடத்த அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 1 ஹவர் வைப்போம், 2 ஹவர் வைப்போம். நீயே பாரு இது என்னது, இந்த லோவர் கன்சால்டேஷன். இவன் இந்த லோவை எடுக்கவே இல்லை. இவன் இன்கேஸ் லோவை எடுத்தனா கூட பிரைஸ் ட்ரேட் பண்ணிட்டான் சொல்றான். இந்த இது ஃபுல்லா லிக்விடிட்டி, இது ஃபுல்லா இம்பேலன்ஸ் தானே. இந்த இடத்துல இம்பேலன்ஸ் என்ன பண்ணிருக்கான், டேப் பண்ணிருக்கான். நான் சொல்றேன் பாரு, இங்க டேப் பண்ணிட்டு இங்க மேல போவான், போயிட்டு இங்கனுக்குள்ள இருக்க ஓபியரோ தொட்டு அப்புறம் உடப்பான். முதல்ல பீரியடைய டேப் பண்ணணும், அப்புறம் மேல போயிட்டு அதுக்கு இப்ப என்ன பீரியட் டேப் பண்ணிருக்கான். ஓகே எஃப்இஜி டேப் பண்ணிருக்கான். லிக்விட் வாய்டுனா அப்ப இங்க இருக்கு லிக்விட் வாய்டு. இது இதுக்குள்ள போகலாம், மேக்ஸிமம் இந்த ஓபி இந்த ஏஷியன் ஐ வரைக்கும் போகலாம். இல்லைன்னா இந்த மேனுக்கு அதாவது கேண்டில்குள்ள இன்டர்லிங்க் ஆகுறதுக்காக இந்த ப்ரீவியஸ் டே ஐ வரைக்கும் போகலாம். வெள்ளிக்கிழமை நம்ம தான் க்ளோஸ் பண்ணிட்டோம். எங்கனையே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாச்சு. நம்ம கணக்கு என்னன்னா இந்த பாருப்பா, இது ஒரு ஹை, இது ஒரு லோ, இது ஒரு ஹை, இது ஒரு லோ. இந்த ஐக்கும் இந்த லோக்கு நடுவுல மார்க்கெட் டிராவல் ஆகணும். இன்கேஸ் மேல ஸ்வீப் பண்ணாலும் ஆக்சுவல் எஸ்எல் இங்க தான் இருக்கு. இந்த டயக்ராமுக்கு அதாவது நமக்கு எம்எஸ்எஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட் கன்சால்டேஷன் போட்டுச்சு, கீழே ஒரு மேனிபுலேஷன் மேல ஒரு மேனிபுலேஷன். அதாவது இங்க எம்எஸ்எஸ், இங்க ஒரு கன்சால்டேஷன் தான் கரெக்டா. கீழே ஒரு மேனிபுலேஷன். கீழே ஏன் மேனிபுலேட் வைக்கிறானா, இந்த இடத்துல லிக்விடிட்டி செட் பண்ணணும் எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் இங்க செட் பண்றான். ஏன்னா இந்த பீடியரை உடைக்கணும். சும்மாலாம் உடைக்காது பீடியரை, முதல்ல டேப் பண்ணணும். டேப் பண்ணாதான் உடைக்கும். உதாரணத்துக்கு பாரு, இது ஒரு ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணானா, மேல போய் ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணானா, அப்புறம் உடைச்சானா, இதில் உடைச்சிருக்கா பாரு. இந்த மாதிரி தான் ஒரு பீடியரே உடைக்கும். இதெல்லாம் வந்து ஜம்மு 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 கேட்கறவங்களுக்கு பைத்தியகாரமா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஜம்மு. இதெல்லாம் சார்ட்ல தெரியலன்னு வச்சுக்கோ, அழகால் புரியாது. நான் சொல்றேன், அந்த ஒரு வீடியோ போதும் நின்று பேசும் ஐசிடி பாக்குறவங்களுக்குலாம். ஏன்னா நான் தான் கொஞ்சம் ஓவரா பேசிருக்கேன். மற்றபடி உடச்சிட்டானா இப்ப கண்டிப்பா இந்த ஆர்டர் பிளாக்கு இப்ப ஒரு கன்சல்டேஷனு, இது ஒரு மேனிபுலேஷன். மேனிபுலேஷன் சிங்கிள் சைடுலாம் பண்ண அவசியம் கிடையாது. உனக்கு நான் மேல போறேன் மேல பண்ணிட்டு இப்படி பட்டு இப்படி பட்டு இப்படி உடப்பாப்ல இதான் நடக்கும். பாத்துக்க, மண்டே அன்னைக்கு பையி மேல போயிட்டு, செவ்வாய்க்கிழமை செல்லு, புதன்கிழமை ரீப்ளேஸ்மெண்ட், வேலைக்கிழமை உடைக்கும். இல்ல இங்கனுக்குள்ளேயே போட்டு விளையாட்டு காட்டுவான். இதான் நடக்கும். இதான் நடக்கும். நாளைக்கு இதான் நடக்கும், அடுத்த வாரம் இதான் நடக்க போகுது. என்னத்த பாத்துக்கிட்டு இது எப்படிதான் நடக்கும். ஏன்னா கண்டிப்பா இந்த 2 லெவல அவன் தொடணும். தொடாமலாம் இருக்க முடியாது, தொட்டுதான் ஆகணும். ஏன்னா இது ஒரு ப்ரொஜெக்ஷன். இது 2 லெவல்னு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு ப்ரொஜெக்ஷன். பிரைஸ் இவ்வளவு தூரம் போகும், இவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஷன் கொடுக்குது, இவ்வளவு பெரிய எம்எஸ்எஸ் கொடுக்குதுன்னா இந்த லெவலுக்கு அது வரணும்ன்றது கட்டாயம். ஆனா அந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்துக்கு இதான் என்னது லிக்விடிட்டி தானே. எதுவுமே லோ எடுக்கல லிக்விடிட்டி. இங்க இவ்வளவு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்ப இவ்வளவு பெரிய இம்பேலன்ஸ் வந்தது தானே இவன் இதை ஃபில் பண்ணா. மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் தானே. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தானே. முன்னால போனா இங்கனுக்குள்ள விளையாட்டு காட்டினா, இங்க டேப் பண்ணா, இந்த நான் சொன்னேன்ல இந்த ஓபிய இந்த இடம் டேப் பண்ணிருக்கு, மேல போயிட்டு இந்த ஓபிய இங்க தொட்டிருக்கு. அதாவது டிமாண்டை தொட்டு சப்ளை தொட்டு டிமாண்டை உடைச்சானா, அதாவது உடைச்சானா இப்படிதான் உடைக்கும். எடுத்த உடனே உடைக்காது, தொடும், மேல போகும், உடைக்கும். இதுதான் எஸ்எம்சில சொல்லுவாங்க ஓபி டு ஓபி கான்செப்ட்னு. ஆர்டர் பிளாக் கான்செப்ட் என்ன பெரிய கான்செப்ட் இல்ல. நான் எதையும் குறை சொல்ல விரும்பல, எல்லாமே நல்ல கான்செப்ட் தான். ஆனா இங்க அதை சொல்லி தரவங்களுக்கோ இல்ல அதை கன்சியூம் பண்றவங்களுக்கோ எதுவுமே தெரியல. சாட்டை எதுவுமே விளையாட்டு பொருள் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல விஷயம் தெரிஞ்சுட்டா அது கேம் தான், ஜிடிஏ கேம் தான். சீட் கோட் மட்டும் போறேன், எவன் வந்தாலும் லீவ் மீ அலோன். ஸோ கண்டிப்பா மார்க்கே இந்த ப்ரொஃபைல் வரும். ஏன் இங்க லோ வச்சிருக்குன்னா, இந்த எஃப்இஜியை இப்ப டேப் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட பாரு, இவன் 0.5 லெவலுக்கு வரல, அதையும் தாண்டி வந்துட்டான். கிட்டத்தட்ட ஃபுல் பண்ற அளவுக்கு வந்துட்டான். இப்ப மேல போயிட்டு இந்த இம்பேலன்ஸுக்கு மேல ரீபேலன்ஸ் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு இல்ல ஒரு மண்டே ஓப்பன் பண்ண உடனே பெரிய பை நடக்கும்.
வாய்ப்பு இருக்கு. மண்டே ஓப்பனிங்ல ஏன்னா இந்த அக்குமுலேஷன் கேப் அப் கூட லோல, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அக்குமுலேஷன் லோல இது ஒரு ஆமா. கன்சல்டேஷன்ல இந்த இடம். அது லோவை எடுத்துட்டான், அடுத்த கேண்டில் பை சீரிஸ் கொடுத்துட்டான். ஒன்னே இந்த எஃப்இஜிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டர் பிளாக்கை தொடாம கீழே விழ மாட்டான். ஆனா இந்த ஆர்டர் பிளாக் தொட்டுட்டா விழுந்துருவான்னு இல்ல, இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் கண்டிப்பா மார்க்கெட் வரணும், வந்துதான் ஆகணும், வராமலாம் இருக்க முடியாது, வரணும். என்ன பாரு, கன்சால்டேஷன் கீழே மேனிப்புலேஷன், நீங்க உடனே மேல போயிடும்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த லோ, இது வீக்லியோட மேனிப்புலேஷன், வீக்லியோட எஃப்இஜி. அந்த வாரத்தோட எஃப்இஜிக்கு இப்ப மார்க்கெட் ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லாம் கிடையாது, வாரத்தோட பீரியடுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது. அப்படின்னா வரக்கூடிய என்எம்பி சிபிஐல டமால்னு விழும், டமால் விழும், பாத்துக்க. அதனால பார்த்து விளையாடுங்க, அவ்வளவுதான். இதான் ட்ரேடு. ஓகே, இவ்வளவுதான் முடிச்சு. ஆனா இந்த 2.0 லெவல் வரும், இதான் என்னோட கணக்கு. என்னோட ஆன்டிசிபேட் செல்லு, நான் செல்லு மட்டும் தான் எடுப்பேன், பை எடுக்க மாட்டேன். அது மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணிட்டு மத்த நாள்ல எடுக்கறீங்க. அந்த 2.11 சொன்னல, இங்க பாரு, இந்த இடத்துல பாரு, இந்த 4 லெவல்ல இந்த 4ன்றத மேக்ஸிமம் லெவல், இந்த மேக்ஸிமம் லெவல் ஜிபிபி எடுத்துட்டான் பாரு. அவன் ஏன் மண்டே பை ஆவன்னு சொன்னா, இங்க பாரு, இங்க ஒரு ஆப்போசிட் எஸ்எம்டி, இந்த லோ கேண்டில இவ்வளவு தூரம் எடுத்துட்டான், கரெக்டா? இங்க பாரு, எடுத்துட்டான். இவன் எடுக்கல, அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ மேல போயிட்டு இங்க ஒரு எஸ்எம்டி பெருசா பண்ணிட்டு இல்ல ஒரு மாதிரி ஒரு வேலையை காட்டிட்டு அப்புறம் உடப்பான். அதனால நீங்க திங்கக்கிழமை தாராளமா வை எடுக்கலாம். இப்ப புரியுதா ஏன்னு? பிரைஸ் எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்க விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா பூந்து விளையாடலாம். ஆனா விஷயம் தெரியலன்னா கஷ்டம். விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தான் இன்வால்வ்மெண்ட் பண்ணணும், அதுவாலாம் தேடி வராது. டெய்லி உட்காந்து பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும், படிக்கணும், இதை சம்பந்தமா இருக்கிற விஷயங்களை மட்டுமே கன்சியூம் பண்ணணும். சீக்கிரமா பணம் சம்பாதிக்கின்ற எண்ணத்தை தூக்கி போட்டணும். ஆனா கத்துக்கிட்டேன்னா நீதான் பெரியாது. ஒரே ஒரு சார்ட் மட்டும் தான் நம்பர் பாக்குறேன், அதனாலதான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லன்னா பைத்தியம் முடிச்சிடும். உன்னை பார்த்ததுக்கே இவ்வளவு பேசுறியே, இன்னும் கோல்டு எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான், கையில பிடிக்க முடியாது போல. பிட்காயின் எல்லாம் போனா அவ்வளவுதான். கோல்டு எல்லாம் பண்ணலாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு இது போதும். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப சொல்லி வச்ச டைம் ஆகும். இப்ப நான் பண்ற வேலைகளுக்கு எல்லாம் இந்த இது நல்லா இருக்கு, நின்று நிதானமா பிடிச்சி கரெக்டா இருக்கும், இன்ட்ராடே பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆமா, பாப்பேன். எம்எஸ்எஸ் ஆயிடுச்சு, இப்ப லண்டன் எம்எஸ்எஸ் வச்சு அப்ப ரீப்ளேஸ்மெண்ட் என்ட்ரியை போடு, எஸ்எம்டி நடந்திருக்கு. ஓகே, எபினாசி தூக்கி வை, 2.5 லெவல் எங்க இருக்கு, லெஃப்ட் சைடுல பாரு, லிக்விட் இருக்கா, இருக்கு. என்ட்ரியா போடுறான், அடிப்பான் பாரு. எஸ்எல் அடிச்சா மெசேஜ் வரும், டிபி அடிச்சா டிபி வரும். இல்ல ஏதாவது தப்பாயிடுச்சா வந்து உட்காந்து பாக்கணும், ஏன் தப்பாச்சு, என்ன தப்பாச்சு, எங்க தப்பு பண்ண அப்படின்னு. ஸோ எப்பவுமே பிரீமியத்துல செல்லு பாருங்க, டிஸ்கவுண்ட்ல பை பாருங்க. ஆனா இது எல்லாம் ரிவர்சல் நடந்த அப்புறம் பாருங்க, எஸ்எம்டி நடக்காம எதையும் பண்ணாதீங்க. எஸ்எம்டி இஸ் பிரைமரி கீ, கோல்டன் லெவல். ஐ மீன் நான் ஃபாலோ பண்றதுனால அதை பத்தி பெருமையா பேசுறேன், மற்றபடி யாருக்கா அப்ஜெக்ஷன் இருந்தா சொல்லிடுங்க. எஸ்எம்டின்றது ஒரு ஐ எடுக்கிறது, ஐ எடுக்காம இருக்கிறதோ, லோ எடுக்காம இருக்கிறதோ கிடையாது. அது ஒரு கீ லெவல். அந்த கீ லெவலை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணா மட்டும்தான் அது வேலை செய்யும். சும்மா ஐ எடுக்குது, லோ எடுக்குன்னா சொன்னீங்கன்னா செருப்படி வாங்கிட்டு வருவீங்க. ஏன்னா நிறைய இடத்துல எஸ்எம்டி காட்டும், ஆனா எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்றது நீங்க பழகனா உங்க கண்ணுக்கு தெரியும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ண இருக்காதீங்க. மொத்தம் 2 என்ட்ரி மாடல் தான். ஒன்னு சொல்ல வந்துட்டேன், ஐயோ ஒரு முக்கியமான பாயிண்ட் மறந்தே போயிட்டேன், எங்க காணோம். இதோயா, இதான் அது நியூஸ். நான் மெசேஜ் போட்டேன், நியூஸ் கேண்டில் வர்றதுக்கு அந்த சிபிஐ நியூஸ்ல இந்த வாரம். அப்ப நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா, இந்த டைம்ல நான் சொல்லியிருந்தேன், குரூப்லயே மெசேஜ் போட்டிருந்தேன். அவன் மேல போயிட்டு என்ட்ரி எடுத்து டிபி அடிப்பான் பாடுறான்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த எஸ்எம்டி நடந்துருச்சுன்னா நியூஸ் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் போகும், உங்களை அடிக்காது, நீங்க பயப்பட தேவையில்ல. இப்ப இந்த சொன்னல, இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்எம்டி நடந்துச்சியான்னு சொன்னல, இது வந்து எஸ்எம்டி, இங்க இது எஸ்எம்டிக்கான 50% ரீட்ரேஸ்மெண்ட். லோயர் டைம் ஃப்ரேம்ல உனக்கு எம்எஸ்எஸ் அப்படின்னா உனக்கு என்ட்ரி கொடுத்துதான் டிபி அடிப்பான் தவிர உன் என்ட்ரி எஸ்எல் அடிக்க மாட்டான். ஆனா எஸ்எம்டி இல்லைன்னா உன்னை கண்டிப்பா அடிப்பான். இதான் மேட்டர். சொல்ல மாட்டேன், இப்ப ஞாபகம் வருது. ஏன்னா இது கரெக்டா 6 மணிக்கு அனுப்பிச்சு நியூஸ் குரூப்ல போட்டிருந்தேன், கரெக்டா 5:30 போட்டிருந்தேன். அவன் எஸ்எம்டி கொடுத்து எம்எஸ்எஸ் கொடுத்துனாயா, அதோ இந்த இடம் நினைக்கிறேன்.
ஓப்பன் அந்த ஆயிட்டு பிரீமியம் டிஸ்கவுண்ட் ரிமூவ் பண்ணிருக்கு ப்ரோ. அது எடுத்துறேன். எடுத்துரு. அந்த சிபிஐ நியூஸா ஏதோ நியூஸ் வந்துச்சு, ஃபண்டமெண்டல் நியூஸ். அது என்ன நியூஸ் பாரு. ஆமா ப்ரோ. யூஎஸ்டிக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் நெகட்டிவ் நினைக்கிறேன். வந்துச்சு. ஏஷியன் ஐயா தூக்குனானா இங்க வந்து இந்த இடத்துல 50 மினிட்ஸ், அதாவது நியூஸுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து 50 மினிட்ஸ்ல எம்எஸ்எஸ் கொடுத்துட்டான், இங்கனே கொடுத்துட்டு இதோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல நான் இப்போ ஓபிக்கு வச்சேன். கரெக்டா ஓபியோட 0.5 லெவல் கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆயிட்டான். நியூஸ் டைம்க்கு முடிஞ்சிருச்சு. 6 மணிக்கு நியூஸ், 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் போயிட்டு மேலே போய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் பாரு விழுந்தான் பாரு. அதுக்குள்ள அடுத்த நாள் வந்துருச்சு. அதுதான் அது ரீட்ரேஸ்மெண்ட். இந்த லிக்விடிட்டியை ரீட்ரேஸ்மெண்ட் பண்றதுக்கு. ஆனா இதை எடுக்க மாட்டான். ஏன்னா இது வந்து இந்த பர்டிகுலர் ஓபிக்கும் இந்த பர்டிகுலர் வந்த இடத்துக்கும் நடுவில் இருக்க லிக்விடிட்டியை கிளியர் பண்ணிட்டான். ஸோ இதோட ஹை, இதோட ஷார்ட் டைம் ஹை, இதை எடுக்க மாட்டான். ஏன்னா இது எஸ்எம்டில வந்த ஒரு இடம். அதுக்கு பதிலா இந்த ஐ இருக்குல்ல, இந்த இடத்த உனக்கு ஜிபிபில எடுத்திருப்பான். இந்த பாரு எடுத்துட்டான். ஏன்னா இது ஒரு ஐயா, இந்த ஐயா இங்க எஸ்எம்டி பண்ணுது நியூஸ் டைம்ல பாரு. இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல மிட் டைம் ஃப்ரேம்ல நான் மிட் டைம் ஃப்ரேம்ல சொல்றேன். எஸ்எம்டி எப்படி விளையாடுது பாத்தியா, இங்க வச்சுட்டு அடிக்கிறானா. இப்ப மேலதான் உனக்கு யூரோவுக்கு லிக்விடிட்டி இல்ல, அதனால அவன் சும்மா அரைச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பதிலா ஜிபிபி அந்த ஐயை எடுத்துட்டு உனக்கு லண்டன்ல மேல ஹை எடுக்குதா, அதை லண்டன்ல மேல ஹை எடுத்தானா, அதை நியூயார்க்ல லண்டன்ல ஏஷியன் ஐ எடுக்கிறான், எம்எஸ்எஸ் இங்க வைக்கிறான், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறான், செல் என்ட்ரி இங்கதான் என்ட்ரி போட்டேன். நான் சொன்னேனே இதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வரைஞ்சுதான் நான் போட்டிருந்தேன். இந்த 2.5 லெவல் வரைக்கும் வருவாயா அப்படின்னு. கரெக்டா வந்தா பை ஆயிட்டான். இதுதான் நான் சொன்னேன். எல்லாம் எப்பா நான் உங்களுக்கு குரூப்ல போட்ட மெசேஜ் மாதிரி சொல்லிட்டேன்ப்பா. எஸ்எம்டி 0.5 லெவல் ஓபி, அதுக்கப்புறம் நியூஸ், அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அதுவும் சொல்லிட்டேன். நான் ஃபாலோ பண்ற மாடலும் சொல்லிட்டேன். என்ன மத்தவங்க படம் வரைஞ்சு காட்டல, சிம்பிளா சொல்லிட்டேன். இவ்வளவுதான். வீடியோ போடலன்னா சின்ன பாருங்க. ப்ரோ இதுல எஸ்எல் எங்க வைக்கிறது? லிக்விடிட்டில தான் நிறைய கன்சியூம் ஆகும். அதாவது ஹை, சிங்லோ ஷார்ட்டா வைக்க கூடாது. எங்க உங்களுக்கு ஹை தெரியுதோ அங்கதான் வைக்கணும். நான் குறைச்சிக்கிறேன்னா குறைக்க கூடாது. எஸ்எல் எங்க வேணா வந்து அடிச்சுட்டு போவோம். நீங்க பயப்படாம இருக்கணும். ஓகே. ஆனா செட்டப்பை பார்த்துட்டீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு ஒரே ஒரு ட்ரேடு தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். மல்டிபிள் ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அதை பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ. அந்த மாதிரி பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? மாரி சார் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு? நான் எப்படி இந்த வாரம் பார்த்தேன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே தான் ப்ரோ. நாளைக்கு பண்ண தெரியும். நாளைக்கு எனக்கே தெரியாது. நாளைக்கு பை தான். ஆனா அவன் ஏஷியன் ஐ எடுக்க மாட்டான். ஐ எடுக்காம சரி லோ எடுக்க மாட்டான். லோ எடுக்காம ஐ எடுத்துட்டு பறந்துருவான். காலையில சிபிடிஆர் முடிஞ்சு அதான் ஏஷியன் ஓப்பன் ஆனாதான் எனக்கே புரியும் என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ. பாப்போம். அடுத்த வாரம் பெருசா எக்ஸ்பென்ஷன் இருக்குன்னு சொல்றானுங்க. என்ன கதைன்னு தெரியல, பார்க்கலாம். வேற யாருக்கு? முகபதி, சலீத் அலி, பிரகாஷ் விஜய், புருஷோத்தமன், சஞ்சய் ஏகே, ஸ்ரீ சூர்யா பாண்டி. வேற டவுட் இருந்தா இப்ப கேட்டுருங்க. காதிர் கான் ஓகே, காதிர் பாய், குட்டி கோக்கு ஜாக்கு, கதிர் கான், ஜயாஸ்ரீ, ஹரிஹரன், ஹரிகிருஷ்ணன். வேற யாராவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல கடையை முடியலாமா? எனக்கு அப்படியே தெரியுது கடையை மூடலான்னு. கடையை மூடலாம் தான் தெரியுது. யாரும் கேள்வி கேட்கலையே. இதுக்குதான் நான் மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறேன். எங்க வந்த ப்ரோ கேன் ஷோ யூ லேஅவுட். சூப்பர் ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோவா, நன்றிங்க. சரி நான் அப்புறமா அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் டெலிகிராம் சேனல்ல அனுப்புறேன். அட்மின்ட்ட பேசிட்டேன், நான் டெலிகிராம் சேனல் அனுப்புறேன். நான் இதுக்கப்புறம் இந்த வாரத்துல பாக்குற என்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு போட்டு விடுறேன். இதுக்கப்புறம் நான் எடுக்கிற லேஅவுட் அனுப்புறேன். எக்ஸ்பிளேஷன் குட். தேங்க்யூ ஸோ மச். எப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ்எம்டி தான் கிளியரா இருந்துச்சு.
யூடியூப் சேனல்ல ஆமா கிரியேட் பண்ண பெரிய போறோம். யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்றது வந்து இல்ல இந்த வீடியோல பேசினோம். ஏன்னா நான் உட்காந்து எடிட்லாம் பண்ணிட்டு போட்டு முடியாது. எப்பா பாக்குற மக்களே, பெருமக்களே, தமிழர்களே, சொந்தங்களே, மறக்காம வந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே. பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு டெலிகிராம் லிங்க் மட்டும் போட்டு விடுங்க ப்ரோ. அது போட்டுறலாம். அது பப்ளிக் சேனல் தான். என் பேரை போட்டா வந்துடும். பப்ளிக் சேனல் தான் கிடக்குது. நீ டைப் பண்ணாலே ப்ரோ வந்துடும். வரலையே இது உங்க நேம் தான் வந்து இது வரல அதான் கேட்டேன். பக்கத்துல எஸ் சேர்த்துக்கோ. நான் எஸ்ன்னு வச்சிருக்கேன். ஓகே ப்ரோ. லிங்க் போடுங்க. இல்ல நான் லிங்க் அனுப்புறேன். நான் பேசுறேன். அட்மின் 2 பேர்கிட்ட பேசிட்டேன். அவங்க நல்லா இருந்துச்சா நீங்க பண்ணிக்கோங்கட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்க கம்யூனிட்டி. நம்மளா பார்த்து ரேண்டமா எஸ் எதுவும் பேசக்கூடாது. ஒரு வார்த்தை கேட்டுட்டா கண்டிப்பா அது உண்மை. ஓகேனா பண்ணலாம். இல்லைன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க இப்போ நான் ஷேர் பண்ண வச்சுக்கேன். சில ஸ்கேமர் உள்ள வந்துட்டு தேவையில்ல வேலையெல்லாம் பார்ப்பானுங்க. ம், அப்படிங்கும்போது அது தப்பா கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம யாரு, நம்ம என்ன மோட்டிவ்ல பண்றோம், என்ன எதுவுமே தெரியாது. ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா அவங்க விருப்பம் தான் பண்ண போறாங்க. இல்லைன்னா இல்லைங்கன்னு சொல்ல போறாங்க. பரவாயில்லையப்பா, என் சேனல்ல ஒருத்தன் தேடி வந்து ஜாயின் பண்ணிருக்கானே, யாரா இருந்துச்சு? நான் இன்னும் ஷேரே பண்ணல எங்கேயுமே. அதுக்குள்ள அதுக்குள்ள தேட ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, அந்த இமேஜ்ல போட்டிருக்கல, அந்த யூஆர்எல் பப்ளிக் டொமைன்ல தானே போட்டிருக்கேன். ம், அதை பார்த்து அமிச்சிட்டேன், என் குரூப்ல அமிச்சிட்டேன். ஓகே, என்ன யூடியூப்ல என்ன சொல்ல நினைக்கிறோம்? யூடியூப்ல ஒன்றும் சொல்ல நினைக்கல. ஐசிடி கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 2 வருஷம் ஆகும். பொச்சை மட்டும் படிச்சுக்கிட்டே இரு. எவன் சொல்றையும் கேட்காத, சாட்டு சொல்ற மட்டும் கேளு, டைம் ஸ்பெண்ட் பண்ணு, கண்டத்துக்கு போகாத. இன்ஸ்டாகிராம் பக்கம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு முதல் காரியம். நான்லாம் 8 மாசம் ஆச்சு அன்இன்ஸ்டால் பண்ணி. வெறும் ட்விட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா ஃபியூச்சர்ல டெலிகிராம் சேனல் க்ரோத் ஆச்சுன்னா அதுலேயும் நான் மீட்டிங்கோட லிங்க் போஸ்ட் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டவுட்னா வாரம் நான் அப்ளை பண்ண, பட் எல்லா வாரமும் கிடையாது. நான் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதையும் நான் சொல்லிடுறேன். நானும் பாவம்ல, நானும் மனுஷன் தானே, வேலை இருக்கும்ல. வாரத்தில் 6 நாள் வேலை, இங்கே ஒரு நாள் கிளாஸ்னா அதே மாதிரி நான் இப்போதைக்கு அதே மாதிரி சொல்கிறேன். நான் எந்த ஒரு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணல, மென்டார்ஷிப் எடுக்கல, அஃபிலியேட் லிங்க் எதுவுமே பண்ணல. எதா பண்றாருந்தாலும் டெலிகிராம்ல வரும். வந்தா மட்டும் நம்பு. எவனாடி என் பேரை சொல்லி வந்தா நம்பாத. சரியா? எதிர்காலத்துல என் பேரை சொல்லி எவன் வந்தாலும் கேட்காத. அப்புறம் இந்த மெயில் ஐடியா இதுக்கு முன்னாடி வேற யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க. அது பைனரி ட்ரேடிங் நடந்த ஒரு ஸ்கேம்ல என்னை தூக்கிட்டாங்க. அதனால மெயில் ஐடியா பிளாக் ஆயிடுச்சு. என்ன பேர் ஒரு மாதிரி இருக்கு, பெர்சன்டேஜ் ஒரு மாதிரி பார்க்காதீங்க. இந்த மெயில் ஐடி வந்து உங்க அந்த ட்ரேடிங் சர்வர் தெரியுமாயா? யாரு ப்ரோ? மை சர்வர் ட்ரேடர்னு ஒருத்தன் கிடக்குறானே, 2 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சு. ஆமா, அவனுக்கு எனக்கு ஒரு வாய்க்காவுக்கு தகராறு. அவனுக்கு அகைன்ஸ்டா ஒரு வீடியோ போட்டேன், யூடியூப்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். அந்த மெயில் ஐடி தான் இந்த மெயில் ஐடி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதோட பைலில் தூக்கி போட்டிருந்தான். மாத்தாளக்க போடா மயிரும் தூக்கி போட்டேன். வரேன். அதனால இந்த மெயில் ஐடி வச்சு எவனா இருந்தாலும் மீட்டிங் போட்டுப்பேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த மெயில் ஐடி வச்சுப்போம். ஆஹா, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான் சொல்லி முடிச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம், ரெக்கார்டு தானே, கட் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதாங்க. வேற டவுட் இருக்காங்க? திரும்ப கேட்டுறேன். ஏதாவது டவுட் இருக்கா சொல்லிடுங்க. ஐசிடி சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஒன்றும் கிடையாது. டைம் அண்ட் பிரைஸ், கில் சோன்ஸ், எஸ்எம்டி, ஏப்ரல் சட்ட மாடல் என்ட்ரி வந்தால் எடுங்க, வரலன்னா விட்டுட்டு போய் அடுத்த வேலையை பாருங்க. மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா கன்சால்டேஷன் மார்க்கெட்டா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இருக்கிற பிடிஆர் எல்லாம் மார்க் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட்டோட பிடிஆரை டேப் பண்ணுறது, மிட்டிகேட் பண்ணுறது, ஃபில் பண்ணுறது, அப்புறம் அந்த 0.5 லெவல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரீமியத்தில் செல்லு தான் டாமினேஷன், பட் மேனிப்புலேஷன் நடக்கலைன்னா பை தான் டாமினேஷன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டிஸ்கவுண்ட்டுக்கும். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி ப்ளஸ் கீ லெவல் இதை மிட்டிகேட் பண்ணி இதை எடுக்காமல் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் திரும்பாது. அது எஸ்எம்டி தான் காட்டி கொடுக்கும். எஸ்எம்டின்றது ஐயை கட் பண்ணுறதோ, ஐயை எடுக்காமல் இருக்கிறதோ, லோவை கட் பண்ணுறது, லோவை எடுக்காமல் இருக்கிறதோ கிடையாது. அது ஒரு கீ லெவல் ப்ராசஸ். அதை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எது உண்மையான எஸ்எம்டி உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா 2 ஹைக்குள்ளே நீங்கள் மாட்டிப்பீங்க, பார்த்துக்க. அப்புறம் லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலே ட்ரெண்ட்லே லிக்விடிட்டி, இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏசியன் செக்ஷன் ஐ எடுத்தால் லோ போகும், லோ எடுத்தால் ஐ போகும்னு கிடையாது. அந்த நாளோட பயாஸே நரேட்டிவ் பொறுத்து தான் நடக்கும். டிஃபால்ட்டாக பேட்டர்ன் மாதிரி பார்க்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப மோசமான பழக்கம், பேட்டர்னாக பார்த்து பண்ணுறது. வேற என்ன இருக்கு? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? வேற சொல்கிற அளவுக்கு அவ்வளோதான். கரெக்டாமே. ஓகே, பாய். See you later guys. வேற என்ன? Bye bro. அவ்வளோதான்.